வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை விக்ரமன் அவர்கள் எழுதிய யாழ் நங்கை. இது ஒரு வரலாற்று நாவல். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் என்று இனிய குரலில் பாடி முடித்து கும்பிட்டு எழுந்த பொன்னருவி யாரோ மெல்ல நகைத்தவாறு கையொலி எழுப்பியதை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். சூலநாதன் நின்று கொண்டிருந்தான். தலைப்பாகையை புதுவிதமாக கட்டியிருந்தான். நீண்ட அங்கி முழங்காலை மறைத்தது. அதற்கு மேல் பழுப்பு நிற ஆடை, தோளில் பூக்குடலை, கையில் பூப்பறிக்கும் அழகுகோல். இவற்றுடன் காட்சியளித்த சூலநாதன் மீண்டும் கலுக்கென்று சிரித்தான். அவன் சிரிப்பிலும் பேச்சிலும் பெண்மையின் சாயல் மிளிரும். பொன்னருவி அவனை சுட்டெரித்து விடுவது போல் பார்த்து, எதற்காக சிரிக்கிறாய் என்று கேட்டாள். எதற்காக கை தட்டினேன் என்றும் கேட்டிருக்கலாமே என்று திரும்பவும் கேட்ட சூலநாதன் பூக்குடலியை கீழே இறக்கி வைத்து, பொன்னருவி, ஒரு கைமுகன் தம்பியே என்று அழைத்தாயே, ஒரு கைமுகன் யார் என்று தெரியவில்லை என்றாலும் உன்னுடைய இனிய குரலுக்கு பாராட்டுதல் தெரிவிக்க விரும்பினேன், கையொலி எழுப்பினேன் என்றான். சூலநாதனின் பார்வையும் பேச்சும் பொன்னருவிக்கு எரிச்சலூட்டும். சில வேளைகளில் எல்லாம் தெரிந்தது போல் பேசுவான். ஆனால் இன்று அவள் கேட்டது உண்மையிலேயே அவனுக்கு விளங்கவில்லை என்பதையே புலப்படுத்தியது. பொன்னருவி மெல்ல சிரித்தாள். அந்த சிரிப்பு சூலநாதனை ஆகாயத்தில் பறக்க வைத்தது. ஆஹா ஆஹா, என் பொன்னருவி புன்னகை பூத்தாளே, என் பொன்னருவி இதழ் விழுத்து சிரித்தாளே என்று கை கொட்டலானான். வழியே விடு, எனக்கு வேலை இருக்கிறது என்று உடனே முகத்தோற்றத்தை மாற்றிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர முற்பட்டாள். எதிரே இரு கரங்களையும் நீட்டி சூலநாதன் வழிமறித்து, ஒரு கைமுகன் என்றால் என்ன, சொன்னால்தான் இங்கிருந்து போகலாம் என்று பிடிவாதம் பிடித்தான். அப்பா என்று குரல் எழுப்பினாள் பொன்னருவி. அவள் தந்தை வெளித்திண்ணையில் தூணில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார். என்ன பொன்னருவி என்று அங்கிருந்தே குரல் கொடுத்த கரபத்திரன் மெல்ல எழுந்து உள்ளே வந்தார். அவருக்கு புரிந்துவிட்டது, அவ்வப்பொழுது நடைபெறும் ஊடல் காட்சிதான். சூலநாதனுக்கும் பொன்னருவிக்கும் இப்படித்தான் அவ்வப்பொழுது ஏதாவது சிறு பிணக்கு ஏற்படும். அப்பொழுதெல்லாம் பொன்னருவி, இப்படி நீ அவனுடன் ஊடாடினால் நாளைக்கு அவன் 3 முடிச்சு போட்ட பிறகு யார் மத்தியஸ்தம் செய்ய வருவார்கள் என்று மீசியை மெல்ல ஒதுக்கியவாறு காவிப்பல் காட்டி சிரிப்பார். பொன்னருவி தலைகுனிந்து ஓடிவிடுவாள். இன்று அவள் சூலநாதன் தடுத்து நிறுத்திய கரங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு வேகமாக செல்லும் ஆக்ரோஷத்தை கண்டார் கரபத்திரன். என்னம்மா என்னம்மா பிணக்கு என்று கிழவர் கரபத்திரன் அங்கே சென்றார். ஒன்றுமில்லை என்று அசடு வழிந்தான் சூலநாதன். ஒன்றுமில்லையா? ஒரு கை முகன் என்றால் இவருக்கு யார் என்று தெரியவில்லை. அதை சொல்லாமல் நான் இங்கிருந்து நகரக்கூடாதாம். இசை ரசனைதான் இல்லை, பொருள் ரசனை கூடவா கிடையாது என்று சீறினாள் பொன்னருவி. இசை ரசனை இல்லாமலா பாராட்டி கரவொலி எழுப்பினேன் என்றான் சூலநாதன் முகத்தில் அரும்பிய வியர்வையை துடைத்துக்கொண்டு. என்று குரல் எழுப்பிய பொன்னருவி, என் குரல் இனிமையை பாராட்டி கைத்தறிதாக சொல்லிவிட்டு இப்பொழுது மாற்றுகிறீர்கள் என்று முகத்தை திருப்பிக் கொண்டு, ஒரு கை முகன் என்றால் யார் என்று தெரியாமல் சுவாமி மலையில் எவ்வளோ காலமாக இருக்கிறார் என்று கேளுங்கள் அப்பா என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். சுவாமிமலை முருகனை காலகாலமாக துதித்துக் கொண்டு நமது முன்னோர்களும் சூலநாதன் முன்னோர்களும் இங்குதான் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அதில் என்ன சந்தேகம்? எனக்கு கூட தெரியவில்லையே ஒரு கை முகன் என்றால் யார் என்று என கூறிய கரபத்திரன் பொன்னருவியை வியப்புடன் நோக்கினார். சுவாமிமலைக்கு அருகே எந்த ஊர் இருக்கிறது என்று பொன்னருவி கேட்டாள். எவ்வளவோ தலங்கள் இருக்கின்றன. திருவலஞ்சுழி இருக்கிறது. அங்கே யார் இருக்கிறார்கள்? பிள்ளையார். பிள்ளையாருக்கு என்று பொன்னருவி சொல்ல முற்பட்டவுடன் சூலநாதனும் கரபத்திரனும், ஆமாம் ஆமாம், புரிந்தது, தெரிந்தது, பிள்ளையாருக்கு தும்பிக்கை, அதைத்தான் சொல்கிறாய் ஒரு கை என்று ஒரே குரலில் கூறவும் பொன்னருவி தன் முகத்தில் எழுந்த கோபத்தை மாற்றிக்கொண்டு, அப்பாடா, இவ்வளோ நேரமாயிற்று உங்களுக்கு புரிந்து கொள்ள. நீங்கள் போர்க்களத்திற்கு போய் என்ன செய்ய போகிறீர்களோ என்றாள். கரபத்திரன் மீசையை தடவிக்கொண்டார். என்ன பொன்னருவி அப்படி சொல்லிவிட்டாய்? இதோ பார், இந்த வடுக்கள் எப்படி ஏற்பட்டவை தெரியுமா என்று கேட்டார். எனக்கு தெரியாமல் என்ன, உங்கள் உடலிலே ஏற்பட்ட விழிப்புண்கள் அத்தனையும் தெரியும். இவருக்கு தெரியுமா? கேளுங்கள். போர்க்களம் என்றால் என்ன? வாளை எடுத்து எந்த கரத்தால சுழற்றுவது, வேலை எப்படி எறிவது தெரியுமா என்று சூலநாதனை பார்த்தவாறு கேட்டாள்.
கரபத்திரன் முகம் கருத்தது. அம்மா பொன்னருவி, உன் துடுக்கு பேச்சை கொஞ்சம் அடக்கிக்கொள். நாளைக்கு உன் கழுத்திலேயே 3 முடிச்சு போடப் போகிறவரிடம் சற்று மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டாமா? இல்லாவிட்டால் கரபத்திரன் மகள் அடங்காப்பிடாரு என்று ஊரெல்லாம் ஏசுவார்கள் என்றார். முகத்தில் எடுத்தாற்போல் பேசியதை கேட்டு பொன்னருவி வருத்தப்பட போகிறாள் என்று பதறிய சோழநாதன், அதில்லம் அம்மா, பொன்னருவிக்கு தெரிந்த கதைகள், நாட்டு நடப்புகள் எனக்கு அவ்வளவாக தெரியவில்லைதான். நான் என்ன செய்வேன்? எங்கள் தாயார் காடு வெட்டி, நானும் அப்படியே வளர்ந்து விட்டேன். மாமா, பொன்னருவி சில நாட்களுக்கு முன் கதை கதையாக சொன்னாள். அரசலாற்றங்கரையிலேயே நடந்த போரை பற்றி வர்ணித்த வர்ணிப்பு இருக்கிறதே, அப்பாடா, இப்பொழுது நினைத்தாலும் மெய் சிலிர்க்கின்றது. விஜயாலய சோழ மன்னர் 96 விழிப்புண்களை உடம்பில் கொண்டவராம். பாண்டிய மன்னரை ஓட ஓட விரட்டினாராம் என்று சொல்லும் பொழுது அவன் முகத்தின் ஒளி பெருமிதத்தை காட்டியது. ஆட, நீ எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாய் என்று பொன்னருவி வியப்புடன் கேட்டாள். நீ காவிரி ஆற்றங்கரையிலேயே உன் தோழிகளிடம் பேசிக் கொண்டிருந்தாய். மிகவும் உற்சாகமாக விஜயாலய சோழ மன்னர் எப்படியெல்லாம் வாள் எடுத்து சோட்டுவார் என்று நீ அபிநயம் பிடித்து காட்டினாய். அடடா, எல்லாவற்றையும் நீ கேட்டுக்கொண்டிருந்தாயா? பொன்னருவி பரபரப்புடன் கேட்டாள். ஆமாம், சோழ நாடு பாண்டிய நாட்டுக்கு அடிமைப்பட்டிருக்கிற செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தாய். ஒரு பக்கம் பல்லவனும் ஒரு பக்கம் பாண்டியனுமாக நாட்டை கபலீகரம் செய்திருப்பதை நீ உருக்கமாக சொல்லிக் கொண்டிருந்தாய். மேலும் அவளை கூர்ந்து பார்த்தவாறு, அந்த பெண் யார் பொன்னருவி என்று கேட்டான் சோழநாதன். பொன்னருவி அச்சத்துடன் அவனை நோக்கினாள். பொண்ணு, பயப்படாத. நீ உன் தோழியுடன் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்ததையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் என்றான் சோழநாதன். பொன்னருவி துள்ளினாள். ஐயோ, மறந்து கேட்பது நியாயமாகுமா? நாங்கள் பேசிக் கொண்டிருந்ததை வெளியே சொல்லிவிடாதே. குரலில் பயம் தெரிய பேசினாள். பொன்னருவி என்ன சொல்கிறாள் சோழநாதா? நீ என்ன ரகசியம் பேசிக் கொண்டிருந்தாய் என்று கரபத்திரன் கேட்டார். தனக்கு தெரியாத ரகசியம் தன் மகளுக்கு என்ன தெரிந்துவிட்டது என்று அறிய அவருக்கு ஆவல். சோழ நாட்டை பொறுத்தவரையில் விஜயாலயன் எந்த முக்கிய செய்தியாயிருந்தாலும் தனக்கு சொல்லி அனுப்புவார் என்ற நம்பிக்கையும் உறுதியும் அவருக்கு. போர்க்களத்திலேயே விஜயாலனுக்கு உறுதுணையாக இருந்து போரிட்டு விழிப்புண்கள் பெற்று குற்றுயிராய் கிடந்து பிழைத்த கரபத்திரனிடம் விஜயாலனுக்கு தனி பாசமுண்டு. அதை அறிந்து வைத்திருந்த கரபத்திரன் சோழ நாட்டிலேயே, அதிலும் பழையாறை நகரிலேயே தனக்கு தனி சலுகை உண்டு என்ற பெருமையை கூறிக்கொள்வார். ஆனால் சமீப காலமாக அவர் தஞ்சைக்கு செல்வதில்லை. அது என்ன அப்பேற்பட்ட ரகசியம் எனக்கு தெரியாமல்? பெரிய போர் ரகசியம் என்று கேட்டார் கரபத்திரன். ஆம், போர் ரகசியம்தான். போர் ஒன்று வரப்போகிறது மாமா என்றான் சோழநாதன். உஸ் என்று உதட்டில் விரல் வைத்து விழியே சுழற்றிய பொன்னருவி, பார்த்தாயா, இப்பொழுதுதான் சொன்னேன், பரம ரகசியமாக பாதுகாக்க வேண்டுமென்று. இப்படி உரக்க பேசுகிறாயே என்று பொன்னருவி சோழநாதனை கடிந்து கொண்டாள். போரா? எனக்கு தெரியாமல் போரா என்று சுவாரஸ்யமில்லாமல் கேட்டார் கரபத்திரன். ஆமாம் அப்பா, ஆமாம், போர் மேகம் திரள்கிறது, பெரிய இடி மின்னலுடன் வரப்போகிறது என்றாள் பொன்னருவி. ஒரு பெண்ணுக்கு தெரியும் அளவுக்கு கூட எனக்கு செய்தி தெரியவில்லையே. ஒருவேளை நான் இல்லாத பொழுது தஞ்சை மாளிகையிலிருந்து அழைப்பு வந்ததோ? சொல்ல மறந்துவிட்டார்களோ என்று கரபத்திரன் பதற்றத்துடன் கேட்டார். போர் மேகம் தெற்கே திரள்கிறது, பாண்டியர்கள் படை திரட்டுகிறார்கள் என்றாள் பொன்னருவி. கரபத்திரன் துள்ளினார். பாண்டியர்கள் படை திரட்டுகிறார்களா? மீண்டும் பொன்னருவி தன் தந்தையை அடக்கியவாறு, அப்பா, மெல்ல பேசுங்கள். பேசாமல் இருப்பது நல்லது. பாண்டிய நாட்டு ஒற்றர்கள் நகரத்தில் ஊடுருவி இருக்கிறார்கள் என்றாள். கரபத்திரன் தன் மகள் பொன்னருவியை உற்று நோக்கினார். அந்த பார்வையில் இவளுக்கு எப்படி ராஜாங்க ரகசியங்கள் தெரிந்திருக்கின்றன என்ற வியப்பு பொங்கி நின்றது. சூழநாதனும் பொன்னருவியை விழுங்கி விடுவன் போல் பார்த்து கொண்டிருந்தான். அவள் பேசும்பொழுது அவள் உதடு அசைவதையும் தோல் குலுங்குவதையும், உணர்ச்சி மிகுதியால் பேசும்பொழுது மார்பு விம்மி தணிவதையும், சொற்களில் ஏற்படும் பாவங்களுக்கு ஏற்ப கரங்கள் அபிநயம் புரிவது போல் வளைவதையும் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு போரின் மீதோ போர்க்களத்தின் மீதோ அக்கறை இல்லை. பொன்னருவியிடம் தான் கவனமெல்லாம். பொன்னருவி, உனக்கு இவ்வளவு விஷயங்கள் எப்படி தெரியும் என்று கேட்டான். சூழநாதனை ஒருமுறை முறைத்து பார்த்துவிட்டு தந்தையை நோக்கி சற்று மௌனமாயிருந்த மகளின் எண்ணத்தை புரிந்து கொண்ட கரபத்திரன், சூழநாதன் என்ன வேற்றாளா? சொல்லு பொண்ணு என்றார். ஆற்றங்கரையிலேயே அந்த மங்கிய வேலையிலேயே அப்படி என்ன பேச்சு என்று முந்தின நாள் கண்டித்தீர்களே, அன்றுதான் நான் பைரவியுடன் பேசிக் கொண்டிருந்தேன். யார்? பாடினி பெண் பைரவியுடனா என்று கேட்டார் கரபத்திரன். பிறகு அவரே பேசினார். இருக்கும் இருக்கும், தஞ்சை மாளிகைக்கு பைரவி அடிக்கடி செல்கிறாள்.
அரசர் விஜயாலனுக்கு பாட்டினை பன்னிசைக்க சொல்லி கேட்பதில் மிகுந்த ஆசை. மாளிகைக்கு பைரவி போய் வந்து கொண்டிருக்கும் பொழுது அறிந்து கொண்டிருப்பாள். சொல்லு. தஞ்சை மாளிகையிலிருந்து அவள் அறிந்து கொள்ளவில்லை. அந்த செய்தி நமது மகாராஜாவுக்கே தெரியுமா என்பது சந்தேகம் என்றாள் பொன்னருவி. கரபத்திரன் ஓஹோ என்று சிரித்தார். நீ என்ன சொல்கிறாய் பொன்னருவி? புதிர் போடுகிறாயா? பைரவி போர் வரப்போகும் செய்தியை எங்கிருந்து தெரிந்து கொண்டிருப்பாள் என்று கேட்டார். அப்பா, பாடினி பைரவிக்கு மாளிகை செய்தியெல்லாம் அக்கறையே இல்லை. ஆனால் செய்தி அவளை தேடி வந்திருக்கிறது என்றாள் பொன்னருவி. என்னம்மா சொல்கிறாய்? ஓர் அரசாங்கத்து ரகசிய செய்தி பைரவியை தேடி வருவதாவது? கரபத்திரன் நெற்றியை சுருக்கிக் கொண்டு கேட்டார். ஆமாம், ரகசியம் அவளை தேடித்தான் வந்தது என்று கூறிய அவள் பைரவி கூறிய செய்தியை சொன்னவுடன் கரபத்திரன் திடுக்கிடவில்லை, மௌனமானார். அத்தியாயம் 2. பைரவி அழகான பெயர். ஒரு ராகத்தின் பெயர். தேவி பராசக்தியின் பெயர். பைரவி கரிய நிறமுடையவள் என்றாலும் வசீகரமான முகமுடையவள். வன்று சுற்றி அலைவதைப் போன்ற விழிகளும் நகைத்தால் முல்லை மொட்டு போன்ற வெண்மை பளிச்சிடும் பற்களும் உடையவள். பின் அசைவுகள் காண்போரை சுண்டி இழுக்கும் வண்ணம் அமைந்தவள். கூந்தலை அள்ளி செருகி அதில் ஒரே ஒரு மலரை சூடியிருப்பாள். அது செக்க சிவந்திருக்கும் செம்பருத்தியாக, பொன்வண்ண கொன்றை மலராக எழில் வண்ணம் வீசி நிற்கும். மார்பகத்தை மறைக்கும் கச்சும், அதற்கு மேல் உடலை ஒட்டிய மேலாடையும், கணுக்கால் வரை ஒட்டி உறவாடும் வெள்ளித்தண்டையும், காது குண்டலமும், யானையின் துதிக்கை போன்ற வளைந்த கரங்களுமாய் அவள் நடைப்பயிலும் எழில் காண்போரை மயங்க வைக்கும். கையில் உள்ள யாழை மீட்டி பாடத் தொடங்கினாள். வண்டின் ரீங்காரம் போல் ஒரு சமயம் அமையும். இழுமென கொட்டும் அருவியின் ஓங்காரம் ஒருபொழுதும் அமையும். நந்தவன குயிலின் இனிய ஓசை கேட்கும். அவள் தந்தை கையில் யாழுடன் பன்னிசைக்கும் பாணனாக திகழ்ந்து பலரால் மதிக்கப்பட்டவர். பைரவி விரலியரைப் போல் கூத்தை விரும்பவில்லை. தந்தையின் யாழை கையிலேந்தினாள். தஞ்சை சென்று தந்தை பழகிய இடங்களுக்கெல்லாம் தடையின்றி சென்றாள். பார்வைக்கு குளிர்ந்த தென்றலாக தோன்றும் அவளிடம் முறை தவறி நடக்க முயன்றால் தீயாகி விடுவாள். அவள் தந்தையும் தாயும் வீட்டை விட்டு எங்கும் நகர்வதில்லை. ஆற்றங்கரை ஓரமாக உள்ள தோப்பின் நடுவே அவர்கள் குடில் அமைந்திருக்கிறது. இசைவாணிக்கு ஏற்ற இனிய சூழ்நிலை, சிறு திண்ணை, உள்ளே விசாலமான முற்றம், தாழ்வாரம், கூடம், மேலே பனை ஓலை வேயப்பட்ட கூரை. கூடத்தில் ஆண்டு முழுமைக்கும் உணவளிக்கும் தானியத்தை நிரப்பி வைப்பதற்கேற்ற குதிர். அவர்கள் குடும்பம் பரம்பரையாக இசைக்கு தொண்டு செய்து வாழ்ந்து வந்தது. பைரவி ஒரே மகள். இப்பொழுது ஆண் போல் அவள் வெளியே சென்று பாடி மகிழ்வித்து பொருளீட்ட வேண்டியிருந்தது. அவளுடைய குழந்தை பருவத்திலிருந்தே பொன்னருவி இணைப்பிரியா தோழி. இசை பயில பைரவி வீட்டிற்கு பொன்னருவி வருவாள். பொன்னருவியிடம் அவள் தந்தை கரபத்திரன் ஆற்றிய வீரதீர சாகசங்களை சொல்லி கேட்பாள் பைரவி. பொன்னருவியோ பைரவி யாழை மீட்டி இசையால் செல்வர்களை மகிழ்விக்க செல்லும் இடங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை சொல்லி கேட்பாள். ஒரு காலத்தில் காவிரியின் வடகரையும் தென்கரையும் சேர்ந்த பகுதிகள் சோழ நாட்டில் இருந்தாலும் இப்பொழுது பாண்டியர்கள் சோழ நாடு முழுவதையும் தமது ஆட்சிக்குட்படுத்திக் கொண்டதால் அந்த பகுதி பாண்டிய நாட்டின் வட எல்லையாக திகழ்ந்தது. யாழ்ப்பாணரான பைரவியின் தந்தையும் பெரும் வீரரான கரபத்திரனும் பாண்டிய நாட்டின் ஆட்சிக்குட்பட்டுதான் வாழ்ந்து வந்தார்கள். பாண்டியர்களின் எல்லைக்காவல் பலமாக அந்த பகுதியில் இருந்தது. சற்று தொலைவில் மணியாற்றங்கரையில் பாண்டியர்களின் பெரும் மாளிகை இருந்தது. பாண்டிய மன்னன் வரகுணன் முன்பெல்லாம் அங்கே உல்லாசமாக பொழுதை கழிக்க வந்து தங்குவது வழக்கம். இப்பொழுது பல ஆண்டுகளாக அரசியல் ஆற்றங்கரையில் பல்லவ மன்னன் நிர்பதுங்கனுடன் போர் நடத்திய பிறகு வந்து தங்குவதில்லை. ஆனால் பாண்டியர்களின் படைகள் பாடி வீடமைத்து மணியாற்றங்கரை பகுதியில் தங்கியிருந்தன. பாண்டிய ஒற்றர்கள் ஊர்களிலும் கிராமங்களிலும் ஊடுருவி இருந்தனர். தங்களை ஒற்றர் என்று யாரும் அறியா வண்ணம் அவர்கள் நடந்து கொண்டனர். பைரவி பாண்டியர்களின் படைப்பகுதிகளுக்கு செல்வாள். தஞ்சைக்கு சென்று விஜயாலய சோழரையும் இசையால் மகிழ்விப்பாள். திருவாரூருக்கு செல்வாள். திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் பாடி போற்றிய தலங்களுக்கு சென்று பதிக்கங்களை தக்க பண்ணோடு கலந்து யாழை மீட்டி இசைப்பாள். ஒரு நாள் விஜயாலய சோழர் தனது மஞ்சத்தில் சாய்ந்தவாறு கடந்த கால சம்பவங்களை நினைத்து கொண்டும் வருங்கால கனவுகளை எண்ணி திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். அவரால் இப்பொழுது மாளிகையை விட்டு எங்கும் நகர முடியவில்லை. வாழ்க்கையின் இளமை பூத்த நாட்களை எல்லாம் போர்க்களத்தில் கழித்த விஜயாலயன் பைரவியின் தேவார பதிகத்தில் மெய்மறந்திருந்தார். ஆதித்தன் அங்கே வந்தவுடன் பைரவி பாடுவதை நிறுத்திவிட்டாள். பாடல் நின்றதும் விஜயாலயன் இமை திறந்தார். எதிரே ஆதித்தன் நின்று கொண்டிருந்தான். நாளுக்கு நாள் அவன் ஆண்மை பொலிவு மிகுந்து கொண்டே வருவதை அவர் கண்டார். இசை நின்றது. ஆனால் எதிரே வீரம் நிறைந்த
பாசம் மிகுந்த ஆதித்தன் நின்றான். இசையும் வீரமும் இரண்டும் சேர அனுபவித்தால் நன்றாக இருக்குமே. பாடு பெண்ணே பாடு, ஏன் நிறுத்திவிட்டாய் என்றார் விஜயாலயன். ஆதித்தனை எப்பொழுதோ பைரவி பார்த்திருக்கிறாள். சுந்தர வடிவினனாக இளவரசன் அங்கு வந்து நின்றபொழுது நாணம் அவள் குரலை வந்து தடுத்தது. தலையை குனிந்து கொண்டிருந்த பைரவியை ஆதித்தனும் பார்த்தான். ஏன் நிறுத்திவிட்டாய், பாடு. தந்தை கேட்டு மெய்மார்ந்திருந்த இசையை என் வருகை தடைப்படுத்தி விட்டதா? நான் வேண்டுமானால் சென்று விடுகிறேன். ஆனால் எனக்கும் நல்ல இசையை கேட்க ஆசை. மறைந்திருந்து வேண்டுமானாலும் கேட்கிறேன் என்றான் ஆதித்தன். மகனே ஆதித்தா, வா, இப்படி அருகே உட்கார். நீ இங்கிருந்து போகாதே. திடீரென்று நீ இங்கே வந்ததால் பைரவி நாணமுற்றிருக்கிறாள். பைரவி உன்னை இப்பொழுதுதான் பார்க்கிறாள். பாணனுடைய மகள். பாணன் முதிர்ந்த வயதடைந்து விட்டான். அவன் பணியை அவன் மகள் ஏற்றுவிட்டாள். பைரவி நல்ல பெண். சிவபிரான் இவளுக்கு இசை ஞானத்தை பூரணமாக அளித்திருக்கிறார் என்றார் விஜயாலயன். விஜயாலனும் ஆதித்தனும் சேர்ந்தே பாடு பைரவி பாடு என்றனர் ஒரே குரலில். நாடெல்லாம் சுற்றிய களைப்பு ஆதித்தனுக்கு ஒரு நொடியில் மறைந்துவிட்டது. தந்தையே, பைரவி இசையை கேட்டுக்கொண்டே இங்கே தங்கிவிடலாம் என்று தோன்றுகிறது என்றான் ஆதித்தன். விஜயாலயன் புன்முறுவல் பூத்து, அப்படியென்றால் பைரவியை இப்பொழுதே இந்த இடத்தை விட்டு போக சொல்லிவிடுகிறேன். இவள் இசையில் அமிழ்ந்து இங்கே இருந்துவிட்டால் உன் மற்ற பணிகள் என்ன ஆவது? இசை சுறுசுறுப்பாக இயங்க வேண்டுமே தவிர ஒருவரை அடிமைப்படுத்தி ஏங்காது கல்லாக்கி விடக்கூடாது என்றார். ஆதித்தனும் தந்தையின் சொல் கேட்டு பெரிதாக நகைத்தான். இதழ் விரிக்காமல் பைரவி நகைப்பதைக் கண்டு அந்த எழில் வடிவில் சொக்கிப்போனான் ஆதித்தன். இனிய இசைக்கு ஒரு வடிவம் இருந்தால் அந்த வடிவம் பைரவி போல் தான் இருக்குமோ என்று எண்ணினான் அவன். பைரவி யாழை மீட்டி பாடினாள். யாழ் இனிதா, பைரவி குரல் இனிதா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஞான சம்பந்தரின் காந்தார பண் பாடினாள். சேரமான் பெருமாள் நாயனாரின் பொன்வண்ணத்து அந்தாதி பாடினாள். ஆதித்தன் எழுந்துவிட்டான். இசையை விட கடமை உறுத்தியது. நேரமாகிறது என்பதை புலப்படுத்த பைரவி பாடலை நிறுத்தினாள். விஜயாலனின் கஞ்சாடை அறிந்து அவள் விடைபெற்றுக் கொண்டாள். ஆதித்தன் தன் தந்தையிடம் மதிப்புமிகு தந்தை என்ற மரியாதையோடு பேரரசர் என்ற பெருமதிப்பும் மாவீரர் என்ற பயபக்தியும் கொண்டிருந்தான். தந்தையே, அப்பா என்று அவன் அழைப்பது குறைந்துவிட்டது. அரசே, மாமன்னரே என்றே அவன் அழைத்து பழகிவிட்டான். மாமன்னரே, நான் இப்பொழுதே நாகப்பட்டினத்துக்கு செல்கிறேன். குதிரைகள் வாங்குவதற்கான ஓர் ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும் என்றான் ஆதித்தன். நமது படைத்தலைவரை அனுப்பினால் போதாதா என்று கேட்ட விஜயாலன், உன்னுடன் அதிக நேரம் செலவழித்து முக்கிய பிரச்சனைகள் பல பேச நினைத்தேன் என்றார். தனாதிபதியும் வருகிறார். ஆனால் நானும் இருந்து சற்று திறமையுடன் குதிரை வாங்கும் ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டியிருக்கிறது. குதிரைகள் பாண்டிய நாட்டிற்கு செலவிருக்கின்றன. தொண்டியில் இறங்குவதற்கு மாறாக நாகைக்கு வந்துவிட்டன. 1000 குதிரைகள் 1000 குதிரைகள் என்று கூறும்பொழுது அவனது விழிகள் பெருமையில் அகலவிருந்தன. 1000 குதிரைகளா என்று விஜயாலயன் வியப்புடன் கேட்டார். ஆமாம், இப்பொழுது எதற்காக பாண்டியர் ஏராளமான குதிரைகளை வாங்குகிறார்கள் என்று தெரியவில்லை. எதற்காக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். நம்முடைய படையெடுப்பு திட்டத்திற்கு குதிரைப்படை தேவை என்றான் ஆதித்தன். விஜயாலயன் தன் மகனையே உற்று நோக்கியவாறு இருந்தார். மகனின் தோல் வலியை அவர் அறிவார். வாழ்வீசும் திறமை அவருக்கு தெரியும். ஆனால் போர்க்கள தந்திரமும் எதிரிகளை வெல்லும் புத்தியும் அவனுக்கு கை வந்துள்ளனவா என்பதை மெல்ல மெல்ல ஆராய்ந்து வந்தார். மகனே ஆதித்தா, படை திரட்டுவது மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும். பாண்டியர்கள் தெரிந்து கொண்டாலும் அபராஜித பல்லவன் அறியக்கூடாது என்றார் விஜயாலயன். இதுவரையில் நான் படை திரட்டுவதை பற்றி எவரிடமும் சொல்லவில்லை. பட்டி தொட்டிகளில் நாம் இருக்கும் நாடு நமது என்னும் உணர்ச்சியை ஊட்டி வந்தேன். மக்கள் செலுத்தும் திரைப்பணம் காஞ்சிமா நகருக்கு செல்கிறது என்று எடுத்து கூறினேன். பழம்பெருமை வாய்ந்த சோழர்குடி அடிமைப்பட்டு கிடப்பதா என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினேன் என்றான் ஆதித்தன். நல்லது மகனை, சென்று வா என்று விஜயாலயன் ஆசை கூறி அவனை அனுப்பி வைத்தார். ஆதித்தன் போகும் வரை மறைந்து நின்றிருந்த பைரவி அவன் சென்ற பிறகு சிறிது நேரம் கழித்து விஜயாலயன் ஓய்வெடுக்கும் அறைக்குள் நுழைந்தாள். நீ இன்னும் போகவில்லையா பைரவி என்று விழிகளை மூடியவாறு கேட்டார் விஜயாலயன். போகும் வேகத்தில் பையை மறந்து வைத்துவிட்டேன் பேரரசே என்று கூறியவாறு தூணின் ஓரமாக வைக்கப்பட்டிருந்த தொங்கு பையை எடுத்துக்கொண்டு மாமன்னருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு வெளியேறினாள் பைரவி. போர் மூலப்போகிறதாம் என்று ஒருமுறை சொல்லிக்கொண்டாள் பைரவி. அவள் உடல் நடுங்கிற்று. அந்த செய்தியை தான் பொன்னருவிடம் சொன்னாள், பரம ரகசியம் என்று.
ஆனால் பரம ரகசியம் என்று சொல்லப்பட்ட அந்த ரகசியம் தஞ்சை சிறையில் வாடிக்கொண்டிருந்த எயினன் செவிகளிலும் விழுந்தது. அத்தியாயம் 3. மதுரை மாநகரத்து அரண்மனையில் வரகுண பாண்டியன் தனது படைத்தலைவர் நக்கம்புள்ளனுக்காக காத்திருந்தார். எந்நேரம் ஆயினும் படைத்தலைவருடன் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காக காத்திருந்தார் பாண்டியர். இருப்பு கொள்ளவில்லை. கூண்டில் அடைப்பட்ட வேங்கை போல் உலவிக் கொண்டிருந்தார். இந்நேரத்தில் அவர் திருச்செந்தூர் முருகப்பிரான் சன்னதியில் இருக்க வேண்டியவர். முக்கியமான செய்தி ஒன்றை ஒற்றற்படை தலைவனிடமிருந்து கேட்டறிந்து வருவதற்காக கூறி சென்றிருந்தார் நக்கம்புள்ளன். நடுநிசையும் தாண்டிவிட்டது. மங்கிய நிலவு வானத்தே மௌனதவம் புரிந்து கொண்டிருந்தது. மதுரை உறங்கிற்று. குதிரையின் குளம்படி ஓசை கேட்கும் பொழுதெல்லாம் படைத்தலைவரின் வருகையை ஆவலுடன் மேல் மாடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் வரகுணன். பாதி உறக்கத்தில் வீழ்த்தெழுந்த பறவைகள் படப்படவென்று சிறகை அடித்துக்கொண்டு பறந்தன. நந்தவனத்தில் பூத்த புதுமலரின் நறுமணம் குளிர்ந்த தென்றலுடன் கலந்து வந்தது. தொலைவில் குதிரை மீது யாரோ வரும் உருவம் தெரிந்தது. அரவமும் கேட்டது. நக்கம்புள்ளன் உடலை போர்வையால் மறைத்து வந்து கொண்டிருந்தார். உனக்காகத்தான் விழித்து கொண்டிருக்கிறேன் புல்லா என்றார் வரகுணன். சோழ நாட்டு பழையாறையிலிருந்து இப்பொழுதுதான் செய்தி வந்தது. அதுவரை காத்திருந்தேன் என்றார் புல்லன். நிலைமை எவ்வாறு இருக்கிறது புல்லா? நாம் படை சேகரித்து ஆயத்தமாக வைத்திருக்கும் செய்தி சோழர்களுக்கு தெரிந்திருக்குமா என்று கேட்டார் வரகுணன். தஞ்சையிலும் பழையாறையிலும் மக்கள் வழக்கம் போலத்தான் வாழ்க்கை நடத்துகிறார்களாம். சோழர் ஆண்டால் என்ன, பாண்டியர் ஆண்டால் என்ன என்ற மனப்பான்மையுடன் வாழ்கிறார்கள். விஜயாலயன் படுத்து படுக்கையாக கிடக்கிறாராம். ஆனால் இளவரசர் ஆதித்தன் ஒரு நாள் கூட தஞ்சையில் தங்கியிருப்பதில்லை என்ற செய்தி வந்தவனமாயிருக்கிறது என்றார் புல்லன். காஞ்சியில் அபராஜிதன் தன் படையை பெருக்குகிறானா? இல்லை இல்லை, தன் முன்னோர்களைப் போல் கற்கோவில்கள் கட்டுவதாக கனவு காண்கிறான். புல்லனுடைய தந்தையின் பெயர் நக்கன். நக்கன் தோல் வலிமை மிக்கவர். போர்க்களங்களில் எதிரிகளின் படைகளுக்குள் வெகு விரைவில் ஊடுருவி பிளந்து முறியடிக்கும் திறமை பெற்றவர். ஆதித்த சோழனை பல தடவை போரில் புறங்காட்டி ஓட செய்த திறமை படைத்தவர். அவரது வலிமையையும் திறமையையும் பாராட்டி பராந்தக பள்ளி வேளான் என்ற பட்டமும் கொடுத்து கௌரவித்தார் வரகுணன். இந்த தடவை 10,000 படைகளுடன் சோழ நாட்டிற்குள் படையெடுத்து புகுந்து ஒரே மூச்சில் காஞ்சி மாநகர் வரை சென்று பல்லவர்களது நாட்டையும் கைப்பற்றிவிட வேண்டும் என்று திட்டம் திட்டிக் கொண்டிருந்தார். பராந்தக பள்ளி வேளாளரை, இப்படி வாருங்கள். இரவு நெடுநேரம் ஆகியும் தங்களுக்காகவே ஏன் காத்திருந்தேன் என்று தங்களுக்கு தெரியுமா? திருச்செந்தூர் முருகனை தரிசிக்காது தங்கள் தரிசனத்திற்கு ஏன் காத்திருக்கிறேன் தெரியுமா என்று வரகுணன் கேட்டார். தனது அடர்ந்த மேசியை மெல்ல ஒதுக்கிவிட்டு மேல் பொருவியை எடுத்து மடித்து தன் மடியில் போட்டுக்கொண்டு, திருச்செந்தூர் பெருமானின் அருள் பூரணமாக பெற்ற சக்கரவர்த்தி அவர்களே, தங்களுடைய ஆவலை நான் அறிய மாட்டேனா? சோழ நாட்டு நிலவரம் அறிய வேண்டும். தொண்டிக்கு அனுப்பிய நமது வீரர்கள் என்ன செய்தி கொண்டு வந்தனர் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காகத்தானே தாங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் புல்லன். புல்லனாரே, மதுரையில் தங்கியிருக்கும் இந்த கணத்தில் கூட வாழ்நாளில் பெரும்பகுதியை இழப்பது போல் தோற்றமளிக்கிறது. நாளை விடிந்தால் நான் அரியணை ஏறி 17 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. குறையின்றி வாழ செந்தில் ஆண்டவன் ஆசி வழங்கியுள்ளார் என்றாலும் என் மூதாதையர் ஆண்டு மகிழ்ந்த தொண்டை நாட்டை என் காலத்திற்குள் மீண்டும் அடையாவிடில் மாரவர்மன் ஸ்ரீ வல்லப பாண்டிய மாமன்னரின் மகன் என்ற பெயரை பூண்டிருப்பதில் எந்தவித பலனுமில்லை. அதனால் ஒவ்வொரு கணத்தையும் முக்கியமாக கருத வேண்டும் என்று கூறி சற்று நிறுத்திய வரகுணன், புல்லனாரே, தொண்டியில் குதிரைகள் வந்து இறங்கிவிட்டனவா என்று கேட்டார். புல்லன் முகம் கருத்தது. ஏதோ வேதனையை விண்டுரைக்க முடியாது திணறுவது போல் மென்று விழுங்கினார். சக்கரவர்த்தி அவர்களே, மற்றொரு முக்கிய செய்தியும் கிடைத்தது. நமது கடற்படையை உடனே ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கூறி நிறுத்தினார் புல்லன். ஏன், கடற்பகுதி மூலமாக நமக்கு ஏதாவது எதிர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறீரா? சோழர்கள் கடற்படையை அமைத்துவிட்டனரா என்று கேட்டார் வரகுணன். இல்லை இல்லை, சோழர்கள் தூசி படைகளை பயன்படுத்தினால் அதுவே பெரிய காரியம். சோழர்களிடமிருந்து நமக்கு கடற்பகுதியில் ஆபத்தில்லை. ஆனால் சோனக வணிகர்களிடமிருந்து தான் தொல்லை ஏற்படும் போல் தோன்றுகிறது. இதுநாள் வரை நாம் எதிர்பார்த்த குதிரைகளை ஏந்திய களம் தொண்டியே வந்தடையவில்லை என்று புல்லன் கூறவும் வரகுணன் திரிக்கிட்டு, அந்த களத்திற்கு என்ன நேர்ந்தது? 2 திங்களுக்கு முன்பு ஈழத்து தென்கரையில் கரை கண்டதாக மீனவர்கள் சொன்னார்களே என்று கேட்டார். ஆம், அந்த கணக்குப்படி பார்த்தால் இந்த பௌர்ணமி அன்று தொண்டியில் நங்கூரம் பாய்ச்சிருக்க வேண்டும்.
கொர்க்கைக்கு வந்ததாக தெரியவில்லை. இந்த களத்தின் நடமாட்டத்தை உடனே கண்டறிய வேண்டும். அதற்காகத்தான் கடற்படையை கொண்டு அந்த களத்தை தேட நினைக்கிறேன் என்றார் புல்லன். குதிரைகள் கிடைக்காவிடில் நமது படையெடுப்பு திட்டம் தள்ளி போகுமே என்று கவலை தெரிவித்தார் வரகுண பாண்டியன். கவலைப்படாதீர்கள், சோழ நாட்டிலிருந்து மிக முக்கியமான செய்தி ஒன்றை எதிர்பார்க்கிறேன். ஏனனை செய்தி அறிய அனுப்பியிருந்தேன். அவனிடமிருந்து செய்தி நாளையோ மறுநாளோ வந்துவிடும். சோழர்களின் பாசறையில் உள்ள ஊர்களின் படையெடுப்புக்கான நாளை குறித்தது போலத்தான் என்றார் புல்லன். ஆனால் புல்லன் எதிர்பார்த்தவாறு நடைபெறவில்லை. பாண்டிய நாட்டில் நின்று சோழ நாட்டிற்கு சென்ற எயினன் மிக எளிதில் சோழ வீரர்களால் சிறைப்படுத்தப்பட்டான். அத்தியாயம் 4. பொன்னருவி, உன்னிடம் மறைக்க எனக்கு தோன்றுவதில்லை. தஞ்சை மாளிகையில் நான் கேள்விப்பட்டதை உன்வரையில் மனதில் வைத்துக்கொள் என்றாள் பைரவி. என் தந்தையிடம் கூறாமல் இருக்க முடியவில்லை. என் தந்தை உடனே தஞ்சைக்கு புறப்பட துடித்தார். அதைவிட என் அத்தை மகன் இருக்கிறானே, அவனுக்கு புது துடிப்பு என்று கூறி மெல்ல நகைத்தாள் பொன்னருவி. அடடா, பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்கப் போகிறார்கள் என்ற செய்தியை உன் தந்தையிடம் சொல்லிவிட்டாயா? அவர் தஞ்சைக்கு சென்று பைரவி சொன்னதாக சொல்லிவிடப் போகிறார் என்று பரபரப்புடன் கூறினாள் பைரவி. நான் என் தந்தையை தடுத்துவிட்டேன். என் தந்தையை எங்கும் போக விடுவதில்லை. வயது முதிர்ந்த காலத்தில் போர்க்களம் செல்ல அனுமதிக்கப் போவதில்லை. ஆனால் போர் என்றால் வீட்டிற்கு ஒரு ஆள் செல்ல வேண்டாமா? சோழ நாட்டை காப்பது கடமையல்லவா? அதனால் என் அத்தானை செல்லுமாறு தூண்டப் போகிறேன். சிறிது தொந்தரவாது குறையும் என்று கூறி நகைத்தாள் பொன்னருவி. எனக்கு அனைவருமே சமமே. இந்த யாழை மீட்டியவாறு பாண்டியர் பாசறைக்கும் செல்வேன், சோழ வீரர்கள் நடுவிலும் செல்வேன் என்றாள் பைரவி. அது எப்படி நியாயமாகும் பைரவி? சோழ வீரர்களுக்கு உற்சாகமூட்டியே நீ பாட வேண்டும். பொன்னி பாயும் சோழமன் பாண்டியரிடம் இருப்பதா? சோழரின் வீரமோங்க நீ பாட வேண்டும் என்றாள் பொன்னருவி. பொன்னருவி, எனக்கு இசை ஒன்றே தெய்வம். பாடினி பெண்ணுக்கு அரசர் அனைவரும் சமம். நான் போரையே விரும்பவில்லை. அப்படி போர் வந்தால் போர்க்களத்திலேயே படுகாயமுற்றவர்களை காப்பாற்றி அவர்கள் ரணத்தால் வேதனைப்படாமல் இருக்க நான் என் குரலிசையை பயன்படுத்துவேன். யாழிசை இனிமையால் அவர்கள் வேதனையை மாற்றுவேன். துன்பப்படும் எவரையும் கண்டால் என் மனம் வேதனைப்படுகிறது என்றாள் பைரவி. அது நல்ல குணம்தான் என்றாலும் நாம் பிறந்த மண்ணை காப்பாற்ற நம்மால் இயன்றதை செய்ய வேண்டாமா என்று பொன்னருவி கேட்டாள். அந்த பேச்சை அத்துடன் மாற்ற விரும்பிய பைரவி, நான் வீட்டிற்கு போகிறேன். என் தந்தையும் தாயும் எனக்காக காத்திருப்பார்கள் என்று கூறி விடைபெற்றாள். அவள் வீடு சென்று வீட்டை ஒட்டி ஓடிய காவிரியில் நீராட முயன்ற பொழுது வெள்ளத்தில் மரக்கிளை ஒன்றை பிடித்துக்கொண்டு யாரோ மிதந்து வருவது தெரிந்தது. காவேரியின் இரு கரைகளையும் தொட்டுக்கொண்டு வெள்ளம் சென்றது. சுழலுடன் கூடிய காவிரியின் வெள்ளம் மேலும் அதிகரிக்கும் என்று தோன்றியது. பைரவி தாவி அந்த உருவத்தை இழுத்து கரை சேர்த்தாள். அந்த உருவத்திற்கு மெல்ல மூச்சு வந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் நீந்தி கை சோர்ந்த அந்த உருவம் மரக்கிளையை பிடித்துக்கொண்டு மயக்கமடைந்திருக்க வேண்டும். அந்த உருவத்தின் நெற்றியிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. தன் சேலை தலைப்பை கிழித்து நெற்றி காயத்தில் வைத்து கட்டிய பைரவி உருவத்திற்கு மூச்சு வருகிறதா என்று பார்த்தாள். மெல்லிய சுவாசம் அவளுக்கு நம்பிக்கையே அளித்தது. அந்த உருவத்தின் இடையில் சிறு வாள் இருந்தது. இடுப்பை சுற்றி அழுத்தமாக ஆடை ஒன்று கட்டப்பட்டிருந்தது. மூடியிருந்த விழிகளும் விழிகளுக்கு மேல் அகன்ற நெற்றியும் நீண்ட நாசியும் உடைய அந்த இளைஞனை வைத்த கண் வாங்காமல் சிறிது நேரம் நோக்கினாள் பைரவி. மயக்கம் தெளிந்து மெல்ல கண் விழித்து அவன் எழுந்திருக்க முயன்றான். அதில் பரபரப்பு தெரிந்தது. ஆனால் உடல் மிகவும் சோர்வுற்றிருந்தான். கை கால்களை அசைக்க முடியவில்லை. பசி களைப்பும் உடன் சேர்ந்திருந்தது. நீரிலே நீண்ட நேரம் நீந்திய காரணத்தால் அவனுடைய உடல் சிரித்தது. தாகத்தால் வறண்டு இருந்தது. குடிக்க நீர் வேண்டும் என்று சைகை காட்டினான். ஓடும் காவிரி நீரில் ஒரு கை அள்ளி வந்து அவன் வாயில் ஊற்றினாள் பைரவி. மீண்டும் 2-3 முறை அவ்வாறு செய்தாள். வீட்டிற்கு சென்று மோர் கொண்டு வந்து கொடுக்க எண்ணினாள். தங்களால் எழுந்து நடக்க முடியுமா என்று கேட்டாள் பைரவி கவலையுடன். தலையில் ஏற்பட்ட காயம் வின் வின் என்று வலித்தது. அவனுக்கு இப்பொழுது நினைவுக்கு வந்தது. அவன்தான் எயினன். மதுரையிலிருந்து தஞ்சைக்கு உளவறிய வந்தவன். ஆனால் சோழ நாட்டு ஒற்றர்கள் மிக எளிதில் அவனை அடையாளம் கண்டு கொண்டனர். தஞ்சை சிறையில் அடைத்தனர். இளவரசன் ஆதித்தன் வந்த பிறகு விசாரிக்கலாம் என்று. எயினன் சில நாட்கள் சிறையில் செய்வது தெரியாது திகைத்தான். ஒரு நாள் அவனுக்கு இரவு சோரிட வந்த காவலாளியை திடீரென தாக்கி வீழ்த்திவிட்டு சிறையிலிருந்து தப்பி ஓடினான். குதிரை ஒன்று கிடைத்தது.
அதில் ஏறி விரைந்தான். பாண்டிய நாட்டு ஒற்றன் தப்பிய செய்தி அறிந்த குதிரை வீரர்கள் அவனை பின்தொடர்ந்தனர். அவர்கள் மிக நெருங்கி வரும்பொழுது அவன் காவிரியில் குதித்து சுழலில் மறைந்தான். தண்ணீருக்குள்ளேயே வெகு நேரம் மூச்சடக்கி நீந்தி நீரின் மேல் எழுந்தபொழுது அவன் கை சோர்ந்து விட்டது. ஓரிடத்தில் சற்று இளைப்பார கரைக்கு வந்து சேர்ந்தபொழுது அங்கே சோழ நாட்டு வீரர்கள் கூடி பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. மீண்டும் ஆற்றில் குதித்த பொழுது படித்துறை படிக்கட்டுகளில் மோதி நெற்றியில் காயம் ஏற்பட்டது. ரத்தம் பீரிடுவதையும் பொருட்படுத்தாமல் நீந்தி வந்தவன் கை சோர்ந்து போய் மரக்கிளை ஒன்றை பற்றி கொண்டு மிதந்து வந்தான். மயக்கமுற்றான். இப்பொழுதுதான் கண் விழித்தான். பைரவியை பார்த்தவுடனேயே ஆவலுடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான். உடல் நோவு மறந்துவிடும் என்று எண்ணியவனாக பைரவியை பார்த்து மெல்ல புன்முறுவல் பூத்தான். என்றாலும் உள்ளுக்குள் பயம் இருந்தது. எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் என்று நீ சொல்கிறாயோ அவ்வளவு தொலைவு நடக்கிறேன் என்றான் ஏனன். அவனுடைய பேச்சில் சிறிது குறும்புத்தனம் நிறுவதை பைரவி புரிந்து கொண்டாள். அந்த சமயம் அவனை கண்டிக்க விரும்பவில்லை. அவனுடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்க பைரவியும் விரும்பினாள். என் வீடு அதிக தொலைவில்லை, அதோ தெரிகிறதே அங்குதான் என்றாள். மெல்ல எழுந்திருக்க முயன்ற அவனை தொட்டு கை கொடுக்கலாமா என்று ஒரு கணம் எண்ணினாள். எய்னன் பைரவியை நோக்கினான். பைரவி எய்னனை நோக்கினாள். அவன் கரத்தை பிடித்து தாவலாமா என எண்ணினாள் பைரவி. அவள் கரம் நடுங்கியது. எய்னன் அதற்குள் மெல்ல எழுந்து விட்டான். தன்னைத் தொட அவள் நாணமுறுகிறாள் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். செயற்கை அழகு எதுவுமின்றி பருவத்தின் குளிப்பாட்டலால் பூரித்து பூரண செழுமையுடன் விளங்கிய அவளை ஒருமுறை அவன் நோக்கினான். அப்பார்வையின் சக்தி தாளாமல் தலைகுனிந்து கொண்ட பைரவி ஏதோ பேச முயன்றாள். மெல்ல மெல்ல நடக்கலாமா? இப்பொழுது களைப்பு பறந்துவிட்டது, நடக்க முடிகிறது. சிறிது குடிக்க ஏதாவது தாருங்கள், நான் பருகிவிட்டு போய்விடுகிறேன். எங்கே போகிறீர்கள்? வந்த இடத்திற்கு. எங்கிருந்து வருகிறீர்கள்? பைரவி இவ்வாறு கேட்டவுடன் எய்னனால் உடனே மறுமொழி கூற முடியவில்லை. ஆற்று வெள்ளத்தில் எப்படி சிக்கினீர்கள்? நீந்த தெரியாதா என்று பைரவி கேட்டாள். அவன் சற்று பின்தங்கி நடந்தான். பைரவி முன்னால் நடந்தாள். மறுமொழியை எதிர்பார்த்து பின்புறம் திரும்பி பார்த்தாள். நீந்த தெரியாமல் இருந்தால் இங்கே கரையேறி இருக்க முடியாது என்றான் எய்னன் நகைத்தவாறு. நான் தான் தங்களை கரையேற்றினேன். மரக்கிளை ஒன்றில் மிதந்து வந்தீர்கள் என்றாள் பைரவி. இனியும் நீதான் கரையேற்ற வேண்டும், எனக்கு வழி சொல்ல வேண்டும் என்றான் ஏனன். பைரவி திரும்பி பார்த்து சற்று நின்றாள். நெற்றியில் கட்டப்பட்டிருந்த துணியில் ரத்தம் கசிந்திருந்தது. என்ன சொல்கிறான் இவன்? இரு பொருள்பட பேசுகிறானே. என்ன சொல்கிறீர்கள்? காவிரியில் மூழ்கி இருந்த தங்களை காப்பாற்றியது என் கடமை. இனியும் கரையேற்றுவது வழி சொல்வது என்றால் எனக்கு புரியவில்லையே என்று கேட்டாள் பைரவி. நான் வெள்ளத்திலேயே சென்று மாண்டிருக்கலாம் என்று கூறிய எய்னன் குரலில் சோகத்தை கண்டாள். ஏன் இப்படி வேதனையுடன் பேசுகிறீர்கள் என்று கேட்டாள் பைரவி. நான் இந்த உலகத்திலிருந்து இனி என்ன பயன் என்றான் எய்னன். நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பலனுக்காகவா வாழ்கிறோம்? ஏதோ வாழ்கிறோம். ஆற்று நீர் போல் அன்றாடம் வாழ்க்கை ஓடுகிறது என்றாள் பைரவி. மிக அழகாக பேசுகிறாய். அழகாக என்றால் நீ பேசும்பொழுது உன் அதரங்கள் அசைக்கின்றனவே, அதை சொல்லவில்லை. நீ பேசும்பொழுது உன் வட்ட விழி சொல்கிறதே, அதை சொல்லவில்லை. சிரிக்கும்பொழுது உன் கண்ணம் இரண்டும் குழிகின்றனவே, அதையும் சொல்லவில்லை. உன் குரல் இனிமை உன் அழகையும் வென்றுவிட போட்டி போடுகின்றது. அதைவிட உன் பேச்சின் ஆழம் அழகை புலப்படுத்துகிறது என்றான் எய்னன். இதுவரை அவள் எழிலை யாரும் வர்ணித்ததில்லை. முதன்முறையாக அவன் தன்னை வர்ணித்ததால் பைரவி நாணமுற்றாள். உள்ளத்தை பெருமை பொங்கி நின்றது. அவள், நீங்களும் தான் மிக அழகாக பேசுகிறீர்கள் என்றாள் தலைகுனிந்தவாறு. அழகாக பேசி அழகாய் இருக்கும் அணங்கே, உன் பெயரும் மிக அழகாதானே இருக்க வேண்டும். அறியலாமா? இந்த ஆற்றங்கரையோரம் தனியே குடில் அமைத்திருக்க காரணம் என்ன என்றான் ஏனன். கேட்டபொழுது அவன் சற்று தடுமாறினான். அவள் கரத்தை பிடித்துக்கொள்ள விரும்பினான். ஆனால் பைரவி சற்று விலகி நடந்ததால் அதற்கிடம் தரவில்லை. பைரவி அவனது விழிகளை ஒருமுறை தன் மின்னல் விழி பார்வையால் சந்தித்து, நான் ஒரு பாடினி என்றாள். பாடினி என்றால்? பாடுவேன், அது என் தொழில். பாடுவதே ஒரு தொழிலாக முடியுமா? தொழில், அதை தொழில் என்று எங்கள் குடும்பம் கருதுவதில்லை, வாழ்க்கை என்று நினைக்கிறது. தமிழ்நாட்டில் பல 100 ஆண்டுகளாக மன்னர்கள் மீது புகழ்ந்து பாடி பரிசு பொருட்களை பெற்று வாழ்க்கை நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம்.
ஓ, நான் கேள்விப்பட்டதில்லையே. இப்பொழுது கேள்விப்பட்டதோடு பார்த்து விட்டீர்களே. ஆமாம், நீங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர் இல்லையா? எல்லாமே தங்களுக்கு புதுமையாக இருக்கிறதே. எய்னன் ஒரு கணம் மௌனமானான். என்ன சொல்வது என்று யோசித்தவாறு நடந்தான். அதற்கு முன் குடிலின் புறக்கடை பகுதி வந்துவிட்டது. வீட்டைச் சுற்றி முள்வேலி போட்டிருந்தார்கள். படலை தாண்டி கொண்டு தென்னை, மா முதலிய மரங்கள் நிறைந்திருந்த தோட்டத்தின் வழியே வீட்டை அடைந்தார்கள். எய்னன் கால்கள் சற்று தடுமாற மெல்ல நடந்தான். நான் கேட்டதற்கு இன்னும் மறுமொழி கூறவில்லை என்றாள் பைரவி. அவனுடைய நடையை முன்னும் பின்னும் பக்கவாட்டிலுமாக ரசித்தாள் அவள். கம்பீரமாக வீரன் போல் அவன் தோன்றுகிறான். முகத்தை வழிக்காததால் முகத்தில் முடி அடர்ந்து வளர்ந்திருந்தது. மேல் அங்கியெல்லாம் இரத்தக்கரை. வீட்டிற்குள்ளே அழைத்து செல்லலாமா வேண்டாமா என்று ஒரு கணம் ஐயுற்றாள். வீட்டிற்குள்ளே செல்லலாமா வேண்டாமா என்று அவன் ஒரு கணம் சிந்தித்தான். தன் தலை சுழல்வது போல் ஒரு கணம் உணர்ந்தான். அங்கேயே வாசல் படி அருகே உட்கார்ந்து விட்டான். பைரவி பதறிப்போனாள். ஆஹா, என்ன நேர்ந்தது தங்களுக்கு? அப்பொழுதே பருக கேட்டீர்கள். சோர்வும் தலையில் ஏற்பட்ட காயமும் களைப்பை அழுத்து விட்டனவா என்று கேட்டாள். மெல்ல எய்னனை அமர செய்து சுவரில் சாய வைத்தாள். அவளது ஸ்பர்சத்தால் அவள் உடம் புல்லரித்தது. அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அருகே மாட்டுத் தொழுவம், ஆனால் யாருமில்லை. சிறு குடிசை போல் அது அமைந்திருந்தது. வீட்டிற்குள்ளே அழைத்து செல்லாமல் தொழுவத்தில் இளைப்பார சொன்னாள். தந்தையும் தாயும் அறிந்தால் ஆபத்திலிருந்து காப்பாற்றியவரை இவ்வாறு வெளியே மாட்டுத் தொழுவத்தில் இருக்க வைத்தாயே என்று கோபிக்கலாம். அல்லது முன்பின் தெரியாதவரை வீட்டிற்குள் அழைத்து வந்துவிட்டாயே என்றும் குறை கூறலாம். எதற்கும் இங்கேயே வசதியாக இருக்க வைப்போம். பெற்றோர் கேட்டால் மயக்கமுற்றதால் அவரால் நகர முடியவில்லை என்று சொல்வோம் என்ற முடிவுக்கு வந்து எய்னனை மாட்டுத் தொழுவத்திற்குள் அழைத்து சென்றாள். மாட்டுத் தொழுவம் என்ற பெயரை தவிர சிறு குடிசை போல் இருந்தது. மாடுகள் ஏதும் இப்பொழுது இல்லை. வைக்கோல் நிறைந்திருந்தது. வைக்கோலை கீழே பரப்பி அதிலே சற்று இலைப்பார சொன்னாள். எய்னனுக்கும் அவ்வாறு மறைந்திருப்பது பத்திரமானது என தோன்றியது. மற்றவர் கண்ணில் படாமல் சற்று கண்ணயரலாம் என்று முடிவு செய்து கொண்டு வைக்கோலில் தலை சாய்த்து படுத்தான். களையத்தில் கம்பங்கோழும் மோரும் கொண்டு வந்த பைரவி அவன் களைப்பால் கண்ணயர்ந்திருப்பதைக் கண்டு அவனை எழுப்ப முயன்றாள். என்ன கூறி எழுப்புவது? உடைவாளுடன் கம்பீரமாக திகழ்வதால் வீரனாக இருக்கலாம். ஐயா, வீரரே என்று அழைக்கலாமா? ஐயா, ஐயா என்றாள். கையை தட்டி ஒலி எழுப்பினாள். இவர் பெயரை கேட்க மறந்தோமே என்று எண்ணினாள். ஊர் எது என்று கேட்டோம், சொல்லவில்லையே இவர் என்று அவன் அருகே சென்று முகத்தருகே குனிந்து நோக்கினாள். நெற்றி காயத்திற்கு மருந்திட வேண்டும். தெருக்கோடியிலுள்ள வைத்தியரிடம் சென்று மூலிகை வாங்கி வர வேண்டும் என்று முடிவு செய்தாள். ஐயா, ஐயா, கூழை குடித்துவிட்டு பிறகு நன்றாக உறங்குங்கள் என்று குரல் கொடுத்து பார்த்தாள். அவன் துயில் நீங்கவில்லை. எய்னனை எப்படியாவது எழுப்பி விடுவதென்று முடிவு செய்து அருகே இருந்த வைக்கோல் துரும்பை எடுத்து அவன் காதுக்குள் செலுத்தினாள் குறும்புக்காரி. எய்னன் திடுக்கிட்டு எழுந்தான். பைரவின் கையில் இருந்த உடையும் கூழும் மோரும் பார்த்தவுடனேயே அவனுக்கு புது தெம்பை அளித்தன. பொழுது சாய இன்னும் நாழிகை இருந்தது. இருட்டிய பிறகு வெளியேறுவதே நல்லது என்ற எண்ணத்தில் பைரவி கொடுத்த கூழை குடித்து களைப்பு நீங்கினான். உன் பெயர் என்ன என்று இன்னும் சொல்லவில்லை. பாடினி என்றால் பெயரும் அதேதானா என்று எய்னன் கேட்டான். உடுத்தியிருந்த ஆடைகளை மாற்றி வேறு உடை உடுத்த வேண்டும் போல் தோன்றியது. உங்கள் பெயரை கூட நான் கேட்கவில்லை, உங்கள் ஊரைத்தான் கேட்டேன், நீங்கள் சொல்லவில்லையே என்று கேட்டாள் பைரவி. எய்னன் அவளை பார்த்தவாறே மெல்ல சிரித்தான். உன் பேச்சும் கூட இசை போலவே இருக்கிறது. நீ பேசிக்கொண்டே இருந்தால் நெற்றி வலி கூட மறைந்துவிடும் என்றான் எய்னன். பேசிக்கொண்டே இருக்கலாம். மருத்துவரிடம் சென்று மூலிகை வாங்கி வர வேண்டும். ஆனால் எனக்கு கோவிலில் மாலை பதிகம் பாடும் பணி இருக்கிறதே என்றாள். அப்படியென்றால் நீ போய்விடுவாயா? நான் சற்று இளைப்பாரி விட்டு புறப்படட்டுமா? இப்பொழுதே விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று கவலையுடன் அவள் முகத்தை பார்த்தான் எய்னன். பைரவியின் முகத்தில் திகைப்பு ஏற்பட்டது. எங்கிருந்து வந்தீர்கள்? எங்கே புறப்படப் போகிறீர்கள் என்று சொல்லவில்லையே நீங்கள்? இது போன்ற கொட்டிலில் தங்களை தங்கியிருக்க செய்வதில் எனக்கு வருத்தமே. வீட்டிற்குள்ளே தங்கலாம், ஆனால் அங்கே ஒருவர் படுக்கலாம், இருவர் நிற்கலாம் என்பது போல் வசதி வெளித்திணையை விட இங்கு சௌகரியம் என்று நான் நினைக்கிறேன் என்றாள் பைரவி. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த இடத்திற்கென்ன, மாளிகை போல் இருக்கிறது. உன் பெயர் கனிமொழி என்று இருக்கும் என்று தோன்றுகிறது. கனிவான பேச்சு, அதைவிட உபசரணை.
நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? எங்கள் நாட்டிற்கு வந்தால் உனக்கு முத்துமலை பரிசாக வாங்கி தருவேன் என்று கூறியவன் சட்டென உதட்டை மடித்து கொண்டான். ஏதோ சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டது போல் பைரவி அவனை கூர்ந்து நோக்கினாள். உங்கள் நாடா? நீங்கள் சோழ நாட்டை சேர்ந்தவர் இல்லையா? எந்த நாடாயிருந்தால் என்ன? நாடு, சமயம், காலம் எதையும் பார்த்துதான் உதவி செய்ய வேண்டும் என்பதில்லை. முத்துமலை பரிசு தரக்கூடிய செல்வரா தாங்கள் என்றாள் பைரவி. பாடினி, காலத்தில் செய்த உதவியை நான் என்று மறக்க மாட்டேன். ஆற்றிலே மிதந்து வந்த என்னை காப்பாற்றியிராவிட்டால் நான் உலகத்தை விட்டே போயிருப்பேன். பிறகு நாடேது ஊரேது? உண்மையிலேயே அவன் குரல் தழுதழுத்தது. நான் என் கடமையை செய்தேன். என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இந்த உலகத்தில் உள்ளவர்களை சமமாக பாவிப்பது, ஆபத்து காலத்தில் உதவுவது, சமாதானமாக வாழ்வது என்பவை அவர் கூறிய அறிவுரைகள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்றாள் பைரவி. பாடுவதைப் போன்று மூச்சு விடாமல் பேசுவதிலும் அவளுக்கு பிரியம் அதிகம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று எயினன் மெல்ல பாடினான். பைரவிக்கு வியப்பு தாங்கவில்லை. உங்களுக்கு இந்த பாடல் தெரியுமா என்று கேட்டாள். இந்த பாடலை பாடிய கணியன் பூங்குன்றனார் எங்கள் நாட்டை சேர்ந்தவர் என்று கூறி பைரவியின் முகத்தை அவன் உற்று நோக்கினான். பைரவி பரபரப்புடன், ஆஹா, நீங்கள் பாண்டிய நாட்டை சேர்ந்தவரா? பூங்கொன்றத்தை சேர்ந்த ஜோதிட கலையில் வல்லவரான அவர் உயர்தரமான கருத்தை பாடியுள்ளார். காலத்தால் என்றும் அழியாத பாட்டு. இதோ வந்துவிட்டேன் என்று கூறி உள்ளே ஓடிய பைரவி யாழை எடுத்து வந்தாள். மீட்டினாள். ட்ரிங் ட்ரிங் என்ற மெல்லிய ஒலி எழுந்தது. ஒரு பறவை சிறகடித்து பறந்து சென்றது. பைரவிக்கு பிடித்தமான அணில் எங்கிருந்தோ ஓடி வந்து கீச் கீச் என்றது. என் தந்தை இந்த பாடலை யாழோடு மீட்டி பாடினால் இன்றெல்லாம் கேட்கலாம். நான் இந்த பாடலை இசைத்து பல நாட்களாகிவிட்டன என்று கூறி அவள் யாழை மீட்டினாள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. மாலை இளங்காற்றும் மனதுக்கேற்ற கருத்து நிறைந்த பாடலும் இனிய இசையும் இசையில் இரண்டர கலந்து மீட்டிய யாழ் ஒளியும் எயினனை தன்னை மறக்க செய்தன. அவன் நன்றாக கண்ணயர்ந்தான். மெல்லிய குரட்டை ஒளி அவனிடமிருந்து எழுந்தது. அவன் அயர்ந்து உறங்குவதை சிறிது நேரம் பார்த்தவாறு இருந்த பைரவி அங்கிருந்து எழுந்தாள். யாழை கையில் எடுத்துக்கொண்டு தொழுவத்தை விட்டு வெளியே வந்தாள். தொழுவத்தின் வெளியே பொன்னருவி நின்று கொண்டிருந்ததைக் கண்டு திடுக்கிட்டாள் பைரவி. அத்தியாயம் 5. தஞ்சை மாளிகை பரபரப்பு மிகுந்து காணப்பட்டது. வேலைக்கார படையினர் கையில் உருவிய வாளுடன் மாளிகையை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். தஞ்சை கோட்டை வாயில்களின் காவல்காரர்கள் முன்பு எப்பொழுதையும் விட கண்காணிப்பு அதிகமிக்கவர்களாய் வருவோர் போவோரை கவனத்துடன் நோக்கிக் கொண்டிருந்தனர். குறிப்பாக கோட்டைக்குள் வருவோரை அவர்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர். புதிதாக வருபவர்களை தடுத்து நிறுத்தி விசாரித்துக் கொண்டிருந்தனர். வீதிகளில் மக்கள் கும்பல் கும்பலாக நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அடுத்தடுத்துள்ள கிராமங்களுக்கு ஓய்வெடுக்க சென்றிருந்த நிரந்தர படை வீரர்கள் வேகமாக திரும்பி வந்து கொண்டிருந்தனர். விவரம் அறியாத மக்கள் பரபரப்பிற்கு என்ன காரணம் என்று அறிய தெரிந்தவர்களை கேட்டறிய முயன்றவாறு இருந்தனர். ஒருவராலும் தக்க காரணத்தை சொல்ல முடியவில்லை. பாண்டிய நாட்டினின்று வந்து பிடிபட்டு சிறையில் இருந்த ஒற்றன் தப்பி ஓடிவிட்டானாம். அதனால் கவலை மிக கொண்ட கோட்டை காவல் தலைவர் ஆபத்து உள்ளுக்குள்ளேயே இருக்குமோ என்ற கவலையில் படை வீரர்களை எச்சரித்திருக்கிறார் என்று பேசிக் கொண்டனர். விஜயாலய சோழர் அன்று கண் விழித்தவுடன் கேட்ட முதல் கேள்வி நாகப்பட்டினம் சென்ற இளவரசன் ஆதித்தன் வந்துவிட்டானா என்பதே. மெய்க்காவல் அதிகாரி பணிவான குரலில் நாகைப்பட்டினத்தில் நின்று வந்த செய்தியை விவரித்து கூறலானான். இளவரசன் ஆதித்தன் நாகை காருணர் கோவிலுக்கு சென்று வணங்கி வழிபட்டு திருவோலக்க மாளிகையில் தங்கியிருந்து குதிரை வாணிபம் செய்யும் வணிகரை வரவழைத்தான். சோனகர்கள் குடும்பத்தினர் சிலர் பல ஆண்டுகளாக நாகையில் வாழ்ந்து வந்தனர். அவர்களுள் தலைவர் போல் திகழும் அப்துல் கரீம் மரைக்காயர் தனது பணியாட்கள் சூழ விலையுயர்ந்த பட்டாடைகள், பேரிச்சம்பழ வகைகள், சோனக நாட்டு தங்க ஆபரணங்கள் நிறைந்த பரிசு பொருட்களுடன் வந்து வணங்கி நின்றார். இளவரசன் ஆதித்தனுக்கு 100 ஒட்டகங்களை பரிசல்களாக கொண்டு வந்திருக்கும் செய்தியையும் பணிவுடன் தெரிவித்தார். பல வளைவு கொண்ட ஒட்டகங்களை இருந்த இடத்திலிருந்தே சாளரம் வழியை நோக்கி கடகடவென நகைத்து, ஆ, இந்த விசித்திர பிராணியை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? மரக்காயரே, நான் கேட்டது பரி, ஒட்டகம் அல்ல என்றான். கை கட்டி வாய்ப்பொத்தி நின்ற மரக்காயர் மெல்லிய புன்முறுவலுடன், சோழர் குலவிளக்கே, அவ்வாறு நினைக்கக்கூடாது. ஓர் ஒட்டகம் 10 குதிரைகளுக்கு சமம் என்று கூற முற்படும் பொழுது ஆதித்தன் குறுக்கிட்டு,
ஒட்டகம் மீது ஏறி வாளேறி போர் புரிய முடியுமா என்று கேட்டான். ஆஹா, நன்றாக முடியும். பார்ப்பதற்கு இப்படி இருக்கிறது தவிர அவை வேகமாக செல்லும், பொதி சுமக்கும், பால் கொடுக்கும் என்றார். மீண்டும் ஆதித்தன் நகைத்து, பால் கொடுக்குமா என்று கேட்டவுடன் மரக்காயர், இளவரசே, ஒட்டகப்பால் எங்கள் நாட்டில் ஒரு முக்கிய உணவு, உடலுக்கும் நல்லது என்றார். அது சரி, 1000 குதிரைகள் உங்களுடைய மரக்களத்தில் வரப்போவதாக கூறினீர்களே, அதை பற்றி பேசுவோம். அவற்றின் நிலை என்ன? அழுத்தமான குரலில் கேட்டான். சோழகுலத்தை பெருமைப்படுத்த வந்த உதயசூரியனை நிகர்த்த இளவரசர் அவர்களே, எனக்கு சொந்தமான 4 மரக்கலங்களும் கடலில் வந்து கொண்டிருக்கின்றன. முன்னீர் பழந்தீவில் மரக்கலத்தை சிறிது நாட்கள் நிறுத்தி வைக்க கட்டளையிட்டேன். அவை பாண்டிய மன்னர் கோரிக்கையின்படி கொண்டு வரப்பட்ட குதிரைகள் என்ற மரக்காயரை ஆதித்தன் மீண்டும் இடைமறித்து, சோழ நாட்டிலேயே வாழும் நீங்கள் பாண்டியருக்காக குதிரைகளை வரவழைக்கலாமா என்று கேட்டான். குரலில் சிறிது சீற்றம் இருந்தது. மிகவும் பொறுத்தரல வேண்டும். இந்த சிறிய குதிரை வியாபாரி சொல்வதையும் சற்று பொறுமையாக கேட்க வேண்டும். என் பாட்டனார், அவருக்கு முப்பாட்டனார் காலத்திலிருந்து கடற்கரையோர துறைமுக பட்டினங்களில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். கடல் மல்லை, பூம்புகார், கொர்க்கை, தொண்டி, நாகைப்பட்டின துறைகளில் எங்கள் குடும்பங்கள் வசித்து வருகின்றன. எங்கள் வாழ்க்கையை கடலை நம்பித்தான். பெரிய பெரிய கலங்களை கட்டுவோம். அரசர்கள் உதவியால் கட்டப்படும் கலங்களையும் விலைக்கு வாங்கிக் கொள்வோம். எங்கள் கலங்கள் குதிரைகளை மட்டுமே ஏற்றி வரும். திரும்பி செல்லும் பொழுது உணவு பண்டங்கள், ஆடை அணிகளை கொண்டு செல்வோம். எங்களுக்கு சோழ பாண்டிய அரசர்கள் அனைவரும் வேண்டியவர்களே. ஒரு வார்த்தை கூறினால் என்னை கோபிக்க மாட்டீர்கள் என்று நம்பி சொல்கிறேன். பல ஆண்டுகளாக சோழ நாட்டு கடற்கரை பட்டினங்களில் குதிரை வியாபாரம் அருகிவிட்டது. அதற்கு காரணம் பல உண்டு. என்னை பொறுத்தருள வேண்டும். தங்கள் நாட்டை இழந்த சோழர்கள் பல்லவர்களிடம் அடிமைப்பட்டதால் தங்களுக்கென்று தனியே எதுவும் செய்து கொள்ளவில்லை. பல்லவ மன்னர்களே குதிரை படைகளை வைத்திருந்தனர். ஆனால் பாண்டிய மன்னர்கள் சோனக குதிரையின் பயனையும் பெருமையையும் அறிந்து நல்ல விலை கொடுத்து வாங்கி வந்தார்கள். சிறிது காலத்திற்கு முன்பு பாண்டிய மன்னர்களுக்கும் எங்களுக்கும் மனவேற்றுமை ஏற்பட்டது. எந்த காரணத்தாலோ பாண்டிய நாட்டில் குதிரைகள் இறந்துவிட்டன. அதனால் எங்கள் மீது கோபம் கொண்ட பாண்டிய மன்னர் எங்களை அவமதிக்க தொடங்கினார். சிலரை சிறையில் இட்டார். சிலரை ஊரை விட்டு துரத்திவிட்டார். அதனால் நாங்கள் பாண்டியர்களுடன் குதிரை வாணிபம் செய்வதையே குறைத்து கொண்டோம். 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் வரகுண பாண்டிய மன்னர் தொண்டியிலுள்ள என் சகோதரனை கூட்டனுப்பினார். சில குதிரைகளை வாங்கி கொண்டார். அப்பொழுதுதான் 1000 குதிரைகளை வாங்க ஒப்பந்தம் செய்து கொண்டார் என்று மரக்காயர் மெல்ல ஆனால் அழுத்தந்திருத்தமாக பேசினார். பாண்டியருடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட நீங்கள் என் நாகைக்கு குதிரைகளை கொண்டு வருகிறீர்கள்? ஆதித்தன் சீறினான். மிகவும் நயமாக ஆனால் கண்டிப்புடன், ஆரம்பத்திலே தங்களை வேண்டிக் கொண்டேன். நான் கூறுவது முழுவையும் கேட்டறல வேண்டுமென்று. நாங்கள் வணிகர்கள். கடை விரிப்போம். கேட்பார் இருந்தால் கொடுப்போம். இல்லையேல் கடையை மூடி வேறிடத்திற்கு எடுத்து செல்வோம். கருணை கூர்ந்து கேளுங்கள். பல்லவ நாட்டிலும் சமீப காலமாக குதிரைகள் வாங்குவதை நிறுத்திவிட்டார்கள். வரகுண பாண்டியன் கூட்டனுப்பினார். 1000 குதிரைகள் வேண்டுமென்றார். ஒரு குதிரை 300 வராகன் வீதம் பேசினோம். சரி என்றார். முன்பணம் மன்னரிடம் கேட்பது முறையா? ஆனால் மரக்கலம் கடலில் வந்து கொண்டிருக்கும் பொழுதே பாதி பணம் தந்துவிடுவது பாண்டியர் வழக்கம். மீதி பாதியை துறையில் இருக்கும் பொழுது பெற்றுவிடுவோம். அதன்படி மன்னரை அணுகினோம். சந்திக்க முடியவில்லை. ஒப்பந்தப்படி பாதி தொகையை கேட்டோம். குதிரை வாங்குவது குறித்து பேசிய அதிகாரிகள் பாதி தொகை தருவதை தாமதப்படுத்தி வந்தார்கள். துறையில் குதிரை இறங்கிய பிறகு தரத்தை பரிசோதனை செய்த பிறகுதான் விலைப்பணம் முழுவதையும் தருவதாக கண்டிப்பாக கூறிவிட்டார்கள். இளவரசர் அவர்களே, மற்ற பண்டங்களைப் போலல்ல குதிரைகளை கொண்டு வருவது. 1000 என்றால் 100 குதிரைகளை அதிகமாகவே கொண்டு வருவோம். வழியில் அவை இறந்துவிடும். அவற்றின் உணவு வகைகளுக்கு ஏராளமாக செலவாகும். நிழல் நோய் வராமல் காக்க வேண்டும். அதனால தான் பாதி தொகை முன்பணம் கேட்பது. பாண்டிய அரசர் ஒப்பந்தப்படி நடப்பதற்கு மறுக்கிறார் என்றவுடன் எங்களுக்கு கவலை ஏற்பட்டது. அப்பொழுது தான் சோழ நாட்டு வணிகர்கள் என்னை சந்தித்தனர். பலமுறை சந்தித்தனர். அல்லாவின் அருளால் சோழ நாட்டிற்கு புது தெம்பை அளித்துள்ள பரகேசரி விஜயாலய சோழதேவர் நீடூழி வாழ்க. அவரது திருக்குமாரர் அறிவும் ஆற்றலும் மிக்க இளவரசர் நீடூழி வாழ்க. மிகுந்த ஆலோசனையின் பேரில் குதிரைகளை தொண்டியில் இறக்காமல் நாகைக்கு திருப்ப முடிவு செய்தோம். ஆனால் சோழ நாட்டு செய்தி விரைவில் பாண்டிய நாட்டை எட்டிவிடுகிறது போல் தோன்றுகிறது. பாண்டிய நாட்டு ஒற்றர்கள் சோழ நாட்டில் நிறைந்திருக்கின்றன என்று நினைக்கிறேன். குதிரைகள் தொண்டிக்கு வராத செய்தி பாண்டிய மன்னருக்கு எட்டியிருக்க வேண்டும். தொண்டியில் உள்ள என் சகோதரரை அழைத்து
பாண்டிய நாட்டு அதிகாரிகள் பயமுறுத்துவதாக செய்தி வந்துள்ளது என்று மரக்காயர் கூறியவுடன் ஆதித்தன் துள்ளி எழுந்து, சுற்றி வளைக்காதீர், இப்பொழுது நிலைமை என்ன என்று கர்ஜித்தான். சோழ நாட்டில் ஒற்றர்கள் நிறைந்திருக்கின்றன என்ற செய்தி அவனை சீற்றம் கொள்ள செய்தது. எங்கள் களங்கள் ஈழத்தை கடந்து ராமேஸ்வரம் அடையாமல் தொண்டிக்கரையை நெருங்காமல் வெகு தொலைவிலேயே வந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. குதிரையின் விலைக்கு உண்டான பொன் நாணயங்களை உடனே தருமாறு நாகையிலுள்ள சோழ வணிகர்களை கேட்டுள்ளேன் என்று கூறி வாய்ப்பொத்தி மிக்க மரியாதையுடன் நின்றார் மரக்காயர். ஆதித்தன் அந்த அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான். ஒற்றர்களை பற்றிய கவலை அவன் உடலை தீர்த்தது. சரி, நீங்கள் செல்லலாம், குதிரையின் தொகை உங்களுக்கு அளிக்கப்படும் என்று கூறி கை ஒலி எழுப்பி மெய்க்காவலரை அனுப்பி வணிகர் தலைவரை அழைத்து வர செய்தான். வணிகர் தலைவர் வந்தவுடன் இவரிடம் பேசி குதிரைகளுக்குண்டான தொகை எவ்வளவு உண்டோ அதை கொடுத்து விடுங்கள் என்று கட்டளையிட்டான். வணிகர் தலைவர் வாய்ப்பொத்தி மிக மெல்லிய குரலில் இளவரசருடன் தனியே பேச வேண்டும் என்று மிகவும் பயபக்தியுடன் கூறினார். மரக்காயரை செல்லுமாறு பணித்து வணிகர் தலைவருடன் ஆதித்தன் பேசினான். 30,000 வராகன்களை உடனடியாக தருவதற்கு கருவூலம் இடம் கொடுக்கவில்லை என்று தனாதிகாரி தெரிவித்ததை அவர் மிக நடுக்கமுடன் தெரிவித்தார். ஆதித்தன் முகம் சிவந்தது. ஆதித்தனுக்கு 2 செய்திகள் சீற்றத்தை அளித்தன. குதிரைகளை சோழ நாட்டில் விற்கப் போகும் செய்தி பாண்டிய நாட்டை எட்டியது என்பது ஒன்று. குதிரைகள் வாங்க போதுமான செல்வம் கருவூலத்தில் இல்லை என்ற செய்தி மற்றொன்று. சோழ நாடு இப்பொழுது சிறு நாடுதான், ஆனால் ஒரு காலத்தில் பறந்து விரிந்திருந்தது. சிற்றரசர்கள் திரைப்பணத்தை சோழ மன்னர் கழலடியில் சேர்ப்பித்துக் கொண்டிருந்தனர். இமயத்தில் புலிக்கொடி நாட்டிய மன்னர்கள் ஆண்ட சோழ நாடு இன்று சிறுத்துவிட்டது. குதிரைகள் வாங்கக்கூட முடியவில்லை. ஆதித்தன் பெருமூச்சு விட்டான். சீற்றத்துடன் கூடிய அந்த கடல் கலந்த மூச்சு அவனை பொங்கி எழ செய்தது. அப்பொழுதே ஒரு உறுதி பூண்டான், இழந்த சோழ நாட்டின் பகுதிகளை எப்படியும் மீட்டுவிடுவது என்று. அதற்கு முதலில் நாட்டில் ஒழுங்குமுறையை பலப்படுத்த வேண்டும். கருவூலத்தில் வேண்டிய செல்வங்களை சேர்க்க வேண்டும். உடனடியாக குதிரைகளை வாங்க பணம் திரட்ட வேண்டும். மரக்காயரை அழைத்து, எப்பொழுது மரக்கலம் வரும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டான் ஆதித்தன். அடுத்த பௌர்ணமிக்குள் என்றார் மரக்காயர். 4 நாட்களில் நீங்கள் கேட்ட தொகை கிடைக்கும். துறையில் குதிரைகளை பத்திரமாக இறக்குங்கள். உடனே தஞ்சைக்கு அனுப்புங்கள். தஞ்சைக்கு குதிரைகள் அனுப்பும் செய்தி வேறு எங்கும் தெரியக்கூடாது. தெரிந்தது என்றால் நாகை பகுதியில் நீங்கள் எக்காலத்திலும் வசிக்க முடியாது என்று சற்று கடுமையாகவே கூறினான் ஆதித்தன். மரக்காயர் தலையசைத்து வணங்கி பின்புறமாக நகர்ந்தார் என்றாலும் அவர் விழிகளில் ஒரு சிரிப்பு இருந்தது. நான் கூறுவதற்கு என்னை பொறுத்தருள வேண்டும். நாம் இப்பொழுது பேசி முடிவு செய்த செய்தி உடன் பாண்டிய மன்னர் கெட்டிவிட்டால் அவரும் தாங்கள் கோரியது போலவே எங்களை கேட்கக்கூடுமல்லவா? அதனால் நாம் பேசியவை யாவும் பரம ரகசியமாக இருக்க வேண்டும் என பெரிதும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். செய்தி எங்களிடமிருந்து செல்லாது, இது சத்தியம் என்றார் மரக்காயர். தலையசைத்த இளவரசன் ஆதித்த சோழன் மனம் அப்பொழுதே பறந்து போய் தஞ்சை கோட்டையை அடைந்துவிட்டது. தஞ்சை சிறையிலுள்ள பாண்டிய ஒற்றனை நினைவு வந்தது. அவனை தக்கப்படி விசாரித்தால் எல்லாம் புரியும் என்ற முடிவுக்கு வந்தான். அத்தியாயம் 6. பொன்னருவியை பார்த்தவுடன் பைரவி திருக்கிட்டாள். பரபரப்புடன் அவளை அங்கிருந்த குடிலுக்குள் அழைத்து சென்றாள். குறும்பு புன்னகை முகத்தில் மிளிர பொன்னருவி பைரவின் முகத்தை உற்று நோக்கி, தொழுவத்தில் மாடு கன்று இல்லையே, இதுவரை அங்கே என்ன செய்து கொண்டிருந்தாய் பைரவி என்று கேட்டாள். பொன்னருவி புரிந்து கொண்டுதான் பேசுகிறாள் என்பதை தெரிந்து கொண்ட பைரவி பேச்சை மாற்றி விரும்பி, உச்சி வேளையில் எங்கே வந்தாய் பொன்னருவி என்று கேட்டாள். எனக்கு பல நாட்களாக ஒரு சந்தேகம், உச்சி வேளையில் பாடுவதற்கேற்ற பண் யாது என்று கேட்டாள் பொன்னருவி. மெல்ல அவள் கன்னத்தில் தட்டி, போடி, உன்னை எனக்கு தெரியாதா? தொழுவத்தில் யாழுடன் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நீ வந்துவிட்டாய். சுற்றி வளைக்காமல் கேளேன். தொழுவத்தில் படுத்திருப்பது யார் என்று நகைத்தபடி சொன்னாள் பைரவி. பொன்னருவி மெல்ல நகைத்தாள். பைரவி, உண்மையிலேயே உன்னிடம் சந்தேகம் கேட்கவே வந்தேன். ஆனால் நீ வீட்டில் இல்லை. நீ குளிப்பதற்காக ஆற்றிற்கு சென்றிருப்பதாக உன் தாயார் சொன்னார்கள். நான் ஆற்றங்கரைக்கு சென்றேன். உன்னை காணவில்லை. தொழுவத்தில் யாழின் ஒலி கேட்டது. நீ பாடும் ஒலியும் கேட்டது. பைரவிக்கு ஏதாவது பித்து பிடித்து விட்டதோ, இப்படி தொழுவத்திலிருந்து பாடுகிறாளே என்று கூட நினைத்தேன் என்று பொன்னருவி சொல்லி வரும்பொழுது பைரவி குறுக்கிட்டாள். ஆமாம் பொன்னருவி, எனக்கு திடீரென பைத்தியமே பிடித்துவிட்டது. யாழ் எடுத்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் எனும் ஆவல் தோன்றிவிட்டது. வேற்று நாட்டவர் நம்மவர் என்ற வேற்றுமை பாராட்டாமல் பாடத் தோன்றுகிறது. இந்த நிலையை சமரச மனப்பான்மை என்றும் கூறலாம், பித்து பிடித்த நிலை என்றும் கூறலாம். பைரவி,
எனக்கு புரியவில்லை. புரியுமாறு சொல்லேன். வேற்று நாட்டவர் எதிரே நீ பாடினாயா? எங்கே, எப்பொழுது என்று பொன்னருவி கேட்டாள். பேசிக்கொண்டே போவோம். குளக்கரைக்கு செல்வோம். நான் இன்னும் குளிக்கவில்லை. நீராடிய வரை பேசுவோம் என்று பொன்னருவியை அழைத்து சென்றாள். ஆற்றங்கரையில் மிதந்து வந்த எய்னனை காப்பாற்றியதிலிருந்து யாழை மீட்டி பாடியது வரையில் பைரவி தெரிவித்தாள். அவர் வேறு ஒன்றும் சொல்லவில்லை. பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் என்று தெரிந்து கொண்டேன் என்றாள் பைரவி. பாண்டிய நாட்டவர்கள் நமது விரோதிகள் என்பது உனக்கு தெரியாதா என்று பொன்னருவி கேட்டாள். விரோதி நண்பர்கள் அனைவரும் எனக்கு ஒன்றே என்றாள் பைரவி. உன் மனப்பான்மையை எப்படி ஒப்புக்கொள்வது? நமது நாடு சோழ நாடு. நீ எப்படி பாண்டிய நாட்டவருக்கு உதவலாம்? பொன்னருவியின் குரலில் கடுமை இருந்தது. சோழர்கள் பாண்டியர்கள் என்பதெல்லாம் நாம் பிரித்து பேசும் வார்த்தைகள். என் பார்வைக்கு அனைவரும் தமிழ் பேசுபவர்கள். சொல்லப்போனால் நாம் இருக்கும் இந்த பகுதி இப்பொழுது பாண்டியர்கள் வசம் இருக்கிறது. இதற்கு என்ன சொல்கிறாய்? பைரவி கேள்வியை வீசினாள். பல்லவர்கள் சோழ நாட்டை ஆக்கிரமித்தனர். அவர்கள் அபகரித்த அந்த சோழ நாட்டு பகுதியை பாண்டியர்கள் பிடித்து கொண்டனர். நமது அரசர் தக்க தருணத்தை எதிர்பார்த்திருக்கிறார். பாண்டியர்களை ஓட்டி விடுவார் என்றார் பொன்னருவி. அதுவும் தெரியும். தஞ்சை மாளிகையில் திட்டம் திட்டப்படுகிறது. குதிரைகள் வாங்க இளவரசர் ஆதித்தர் நாகைக்கு சென்றிருக்கிறார். நாளையே பாண்டியர்கள் தோற்றோடலாம். அதற்காக நான் வருந்துவேன் என்று நினைக்கிறாயா என்றாள் பைரவி. பாண்டிய வீரனிடம் நீ கேட்டிருந்ததை சொல்லிவிட்டாயா? பொன்னருவி கவலையுடன் கேட்டாள். நான் அவருடன் இன்னும் நாட்டு வளர்ப்பும் எதுவும் பேசவில்லை. அவர் நெற்றியில் ஏற்பட்டிருக்கும் காயத்திற்கு மருத்துவரிடமிருந்து மருந்து பெற்று வர வேண்டும் என்றாள் பைரவி. வைத்தியரையே அழைத்து வருவதுதானே? கூடாது கூடாது. அவர் இங்கே தங்கியிருப்பது ஒருவருக்கும் தெரியக்கூடாது. அதென்ன, இப்பொழுது மட்டும் சரிசமமாக பார்க்கும் மனப்பான்மை எங்கே போனது? அடைக்கலம் புகுந்தவரை அகப்பட்டுக் கொள்ள செய்யலாமா? உன் வீட்டை தேடி ஓடி வந்த அவர் அடைக்கலம் புகுந்தார். அடைக்கலம் புகுந்தால்தான் உண்டா? நான் தான் காப்பாற்றினேன். காப்பாற்றியவரை காட்டிக் கொடுக்கலாமா? எதிரிகளை காட்டிக் கொடுப்பது தவறில்லை. அது தர்மமும் ஆகும். எதிரி என்று நான் கருதவில்லை. எனக்கு அனைவரும் சமம். அத்துடன் சொல் பைரவி, சொல். சொல்வதற்கு எவ்வளவோ இருக்கின்றன என்றாலும் அவர் கருத்தும் என் கருத்தும் ஒன்றாக உள்ளது. அவரை சந்தித்த சில நொடிகளில் அதை எப்படி கண்டு கொண்டாய்? யாதும் ஊரே என்ற பூங்குன்றனார் கருத்து எனக்கு பிடித்தமானது. அடிக்கடி யாழில் மீட்டி பாடுவேன் என்பது உனக்கு தெரியும். அவருக்கு அந்த பாடல் மனப்பாடம். அவருக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. எல்லோருமே உற்றவர்கள், எல்லாமே எமது ஊர் என்ற மனப்பான்மையுடையவராய் அவரை பார்த்தால் தோன்றவில்லையே. உனக்கு தோன்றவில்லை, எனக்கு தோன்றுகிறது. நான் என்ன சொன்னாலும் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். அதனால் நாம் இனி அவரை பற்றி பேசாமல் மற்ற விஷயங்களை பேசுவோம். பைரவி கூறிவிட்டு குளக்கரையில் ஏறினாள். சேலையை பிழிந்து மார்பு வரை சுற்றி பழைய புடவையை அவிழ்த்து அதையும் அலசி பிழிந்தாள். என் வீட்டில் அவர் தங்கியிருப்பதை பற்றி நீ ஒருவரிடமும் சொல்ல வேண்டாம் என்பது என் வேண்டுகோள் என்றாள் பைரவி. சரி, நான் யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் பாண்டியர்கள் படையெடுப்பை பற்றி என் தந்தையிடம் கூறுவேன். இளவரசர் குதிரை வாங்க சென்றிருப்பதை பற்றி கூறுவேன். பாண்டிய நாட்டு ஒற்றர்களிடம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்வேன். உனது வீட்டு தொழுவத்தில் உள்ள பாண்டிய நாட்டவர் என்றைக்குமே அங்கே இருக்க முடியாது. எப்படியும் அவர் மறைவிடத்து நின்று வந்தே ஆக வேண்டும். உன் வீட்டு எல்லை தாண்டியவுடனே அவரை சோழ வீரர்களிடம் பிடித்துக் கொடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று பொன்னருவி தனது நாட்டு பற்று பரிமளிக்க கூறிய பொழுது பைரவியின் முகம் கருத்தது. பல ஆண்டுகளாக இணைப்பிரியாக தோழியாக இருந்து வந்த பொன்னருவியாய் இவ்வாறு பேசுகிறாள் என்று வேதனைப்பட்டாள். வேதனை ஆத்திரமாக மாறியது. ஆத்திரத்தை வெளியே புலப்படுத்த முடியாமல் மனதிற்குள்ளேயே சூளுரைத்து கொண்டாள். பொன்னருவி, உனக்கு இவ்வளோ சாமர்த்தியம் என்றால் எனக்கு எவ்வளோ இருக்கும். அவரை பிடித்துக் கொடுக்க உன்னால் முடியுமா? அதையும் பார்த்து விடுகிறேன் என்று பைரவி சொல்லிக்கொண்டாள். அவளுக்கே வியப்பாய் இருந்தது. திடீரென்று வந்த ஒரு இளைஞன் மீது இவ்வளோ கரிசனமேன்? ஒரு பகல் கூட முழுதாக ஆகவில்லை. ஒரு பகல் பழகினார், உயிரை ஈவரால் என்று சொல்லியிருக்கிறார்களே, அப்படி இருக்குமோ என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். பொன்னருவிக்கு பைரவியின் போக்கை கண்டு வியப்பு தாங்கவில்லை. பைரவிக்கு நாட்டுப்பற்று என்பது எல்லளவும் இராதா என்று எண்ணினாள். மறுகணம் பாண்டிய நாட்டு வாலிபரை எப்படியும் சோழ வீரர்களிடம் காட்டிக் கொடுத்து விடுவது என்ற முடிவுக்கு வந்தாள். அவள் வீட்டு எல்லையை தாண்டிய பிறகே தனது திட்டத்தை செயலாற்றுவது என்று உறுதி பூண்டாள். வீட்டை அடைந்தவுடன் தனது தந்தையிடம் இளவரசர் நாகைப்பட்டினம் சென்றிருக்கும் செய்தியை தெரிவித்தாள். அதற்குள் சூரநாதன் அங்கு வந்துவிட்டான். பொன்னருவி, நீ சொல்லப்போகும் பரம ரகசியம் எனக்கு தெரியும் என்றான். பொன்னருவி திரிக்கிட்டாள். சூரநாதனுக்கு மறைந்திருந்து கேட்கும் தீய குணம் உண்டு. குளக்கரையில் பைரவியுடன் தான் பேசிக் கொண்டிருந்ததை மறைந்திருந்து கேட்டிருப்பாரோ? மறைந்திருந்து பேச்சு கேட்பது இருக்கட்டும், பைரவி நீராடி கொண்டிருந்ததையும் அல்லவா கண்டிருப்பார். இவர் குணம் ஏன் இப்படி போகிறது?
பொன்னருவிக்கு ஆத்திரம் மிகுந்தது. தன் தந்தையிடம் கோபமுற்றாள். அப்பா, இவரை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்களே, பெண்கள் குளிக்கும் இடத்தில் இவருக்கு என்ன வேலை கேளுங்கள் அப்பா என்றாள். சூலநாதன் திரிக்கிட்டான். எனக்கென்ன வேலை? நான் ஏன் செல்கிறேன்? அபாண்ட பழியை ஏன் சுமத்துகிறாய் என்று கேட்டான். சரி, இப்பொழுது எங்கிருந்து வருகிறார் என்று கேளுங்கள். நானும் பைரவியும் பேசிக் கொண்டிருந்தவற்றை மறைந்து நின்று கேட்டிருப்பார். அதனால தான் அந்த ரகசியம் தனக்கு தெரியும் என்கிறார் என்றாள். பைரவியும் பொன்னருவியும் பேசிக்கொண்டவை எனக்கு தெரியாது. நான் அவர்கள் குளிக்குமிடமும் செல்லவில்லை. தஞ்சை சிறை கோட்டத்திலிருந்து பாண்டிய நாட்டு ஒற்றன் ஒருவன் தப்பித்து விட்டானாம். காவிரியில் குதித்து விட்டானாம். காவிரி கரையோர ஊர்களெல்லாம் தேடி வருகிறார்கள். போர் ஏற்பட போவது நிச்சயம் என்று கூறி பொன்னருவியை நோக்கினான் சூலநாதன். அடடா, நாம் தவறாக வந்தோ சொல்லிவிட்டோம். சூலநாதனுக்கு நாம் பேசியது எதுவும் நல்ல வேலையாக தெரியாது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவளாய், காவிரி கரையிலுள்ள கிராமங்களிலெல்லாம் தேடுகிறார்களா? யார் தேடுகிறார்கள் என்று ஆவலுடன் கேட்டாள் பொன்னருவி. யார் தேடுவார்கள்? நம் நாட்டு படைத்தலைவர்கள்தான். தப்பியவர் பாண்டிய நாட்டு ஒற்றராம் என்றான் சோழநாதன். பொன்னருவி சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு தந்தையை நோக்கி, அப்பா, போர் ஒன்று வரப்போவதென்பது உண்மைதான். பாண்டியர்கள் மிகவும் கெட்டிக்காரத்தனமாக ஒற்றர்களை ஊடுருவ விட்டிருக்கிறார்கள். நம் ஊரிலேயே ஒரு ஒற்றர் தங்கியிருக்கிறார் என்றாள். எங்கே இருக்கிறார்? என்னிடம் சொல். உடனே நான் கையுடன் பிடித்து தஞ்சைக்கு இழுத்து சென்று விடுகிறேன் என்றான் சோழநாதன். ஆஹா, அவ்வளோ தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்ட பொன்னருவி சூலநாதனை மேலும் சோதனை செய்வது போல் குறை கூறக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தவளாய், சூலநாதா, உங்கள் திறமையை காட்டக்கூடிய வாய்ப்பொன்றை அளிக்கப் போகிறேன் என்றாள். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னை பற்றி உனக்கு மிகவும் தாழ்வான அபிப்பிராயம். போர் என்றால் பயந்தோடி விடுவேன் என்பது உன் அபிப்பிராயம். அதை மாற்றுகிறேன். வாளை சுழட்டி பாண்டிய வீரர்களின் தலையனை பந்தாடுகிறேன் பார் என்று மார்பை நிமிர்த்து பேசினான். பொன்னருவி மெல்ல நகைத்தாள். அத்தான் என்று மெல்ல அழைத்தாள். அவள் தந்தை கரபத்திரன் செவியிலும் அந்த அமுத சொற்கள் வீழ்ந்தன. மகள் மனமாறிவிட்டாள். இவ்வளவு காலம் சூலநாதனை வெறுத்தவள் அத்தான் என்று அன்பொழுக அழைத்து விட்டாள் என்று அறிந்து மகிழ்ந்தார். சூலநாதா, இனி உனக்கு நல்ல காலம்தான் என கூறி கடகடவென சிரித்தார். பிறகு அவன் அருகே நெருங்கி மெல்லிய குரலில், சூலநாதா, எப்படியாவது அவள் மனதை மாற்றிவிடு என்றார். பொன்னருவிக்கு நாணம் ஒரு பக்கமும் மிகவும் விரைவாக ஆற்ற வேண்டிய காரியத்தை இப்படி வேடிக்கை விஷயமாக்குகிறாரே தந்தை என்ற கவலை ஒரு பக்கமுமாக அலைக்கழிக்க, அப்பா, ஆபத்தை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை. நான் முக்கியமான செய்தி சொல்ல வந்தேன். திசை திருப்பி விட்டீர்களே அப்பா என்றால் பொய் கோபத்துடன். மீசியை மெல்ல ஒதுக்கிவிட்டு கொண்டு கரபத்திரன் அகைத்தார். என் அருமை மகளே, அந்த முக்கிய செய்தியை உடனே சொல் என்றார். முதலில் அவருக்கு சொல்கிறேன். சூலநாதனை ஒருமுறை நோக்கினாள். சூலநாதனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. பைரவியின் வீட்டை இரவும் பகலுமாக கண்காணிக்க வேண்டும். அங்கிருந்து ஊருக்கு புதியவர் ஒருவர் வெளியேறுவார். அவரை உடனே பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று மெல்லிய குரலில் கூறினாள் பொன்னருவி. புரிந்துவிட்டது. தஞ்சையிலிருந்து தப்பி ஓடிய ஒற்றன் பைரவி வீட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அப்படித்தானே? நான் கவனித்துக் கொள்கிறேன். அவனை பிடித்து படைத்தலைவர் எதிரே நிறுத்திவிடுகிறேன். அவ்வளவுதானே? இதை நான் செய்தால் எனக்கு என்ன பரிசு தருவாய் பொன்னருவி என்று முகமெல்லாம் பல்லாக நகைத்தான். பரிசு? இந்த நாட்டிற்கு பெரும் ஆபத்து ஏற்பட போகிறது. அதை தடுத்து பாண்டிய விரோதிகளிடமிருந்து நாட்டை காக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் பரிசு கேட்கிறீர்கள். வேடிக்கைத்தான். அந்த ஒற்றனை பிடியுங்கள். வரப்போகும் போரில் திறமையை புலப்படுத்துங்கள். பிறகு பரிசு தருவேன் என்றாள் பொன்னருவி. சூலநாதன் நகைத்தவாறு, என்ன பரிசு என்பதை இப்பொழுதே வாய்விட்டு சொல்லக்கூடாதா என்று கேட்டான். கரபத்திரனுக்கு சற்று எரிச்சலாக இருந்தது. ஏனம்மா பொன்னருவி, அப்படி என்றால் பாண்டிய விரோதிகள் நம் தலைவாசலில் நெருங்கிவிட்டார்கள் என்று தானே பொருள் என்று கேட்டு பொன்னருவியின் கவனத்தை திருப்பினார். ஆமப்பா, பாண்டியர்கள் படையெடுத்து வரப்போகிறார்கள். காஞ்சிபுரத்தில் உள்ள பல்லவர்களுக்கு இந்த செய்தி எட்டியிருக்குமா என்பது தெரியவில்லை. உடனே தஞ்சைக்கு புறப்படுங்கள் அப்பா. நாம் இருக்கும் சோழருக்கே உரிய பூமி பாண்டியரிடம் இருக்கிறது. அதை மீட்க வேண்டாமா? புறப்படுங்கள் என்றாள் பொன்னருவி. சூலநாதன் பைரவியின் வீட்டை கண்காணிக்க சென்றான். கரபத்திரன் சோழ நாட்டிற்கு புறப்பட ஆயத்தமானார். ஸ்ரீ வல்லபாண்டியன் திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பிரானை பிரார்த்தனை செய்து வணங்கிவிட்டு தொண்டிக்கு வந்து சேர்ந்தார். மதுரை விட்டு புறப்பட்டு 10 நாட்களாகிவிட்டன. தஞ்சைக்கு சென்ற ஏனன் சோழ வீரர்களிடம் அகப்பட்டு கொண்டான் என்ற செய்தி கேட்டது முதல் அவருக்கு மிகுந்த வேதனையாயிருந்தது. சிற்றரசர்களாய் பல்லவர்களுக்கு அடங்கியிருக்கும் சோழர்கள் மறைவாக போருக்கு ஆயத்தம் செய்கிறார்கள் என்பதை பாண்டிய மன்னர் உணர்ந்து கொண்டார். அதனால் படையெடுத்து செல்வதில் மிகுந்த கவனமும் தக்க ஏற்பாடும் கொண்டிருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். சோழகர்கள் குதிரைகளை சோழ மன்னருக்கு விற்கப் போகிறார்கள் என்பதை அறிந்தபொழுது அவருக்கு சீற்றம் மிகுந்தன.
புல்லன் கப்பல் கடற்படை உதவியை கேட்டவுடன் உடனே அளித்து துரிதமாக நடவடிக்கை எடுக்குமாறு கட்டளையிட்டார். நக்கம் புல்லன் மிகுந்த சாமர்த்தியசாலி. 2 பெரும் மரக்கலங்களில் பாண்டிய வீரர்களை ஏற்றினார். ஒன்றை தொண்டித்துறைக்கு வடகிழக்கே 1 காத தொலைவில் நங்கூரம் பாய்ச்சி நிற்க செய்தார். 15 நாட்களுக்கு போதுமான உணவும் குடிநீரும் களத்தில் சேர்த்து வைத்தார். மற்றொரு மரக்கலத்தை ராமேஸ்வரம் தீவுக்கு அருகே நிற்க செய்தார். தொண்டி துறைமுகத்தின் அருகே நக்கம் புல்லன் தங்கியிருக்கும் இடத்திற்கு கவலையுடன் ஸ்ரீ வல்லபன் வந்து சேர்ந்தார். திருச்செந்தூர் முருகனுடைய திருக்கோவில் பிரசாதத்தை அவருக்கு அளித்தார். திருமுருகன் அருளால் குதிரைகள் நமக்கு கிடைக்கும் என நினைக்கிறேன் என்றார் நக்கம் புல்லன். கிடைத்து ஆக வேண்டும். இல்லாவிடினும் நமது படையெடுக்கும் நாளை மாற்றுவதை பற்றி யோசிக்க வேண்டி நேரிடும். தஞ்சையில் எயினனை சிறைப்பிடித்து விட்டார்கள். சோழ நாட்டு நிலவரம் நமக்கு முழுமையும் தெரியவில்லை. நாம் செய்த பெரும் தவறு வடக்கு எல்லையை பற்றி இதுவரை நினைக்காமல் இருந்ததுதான். நமது எல்லை மண்ணி ஆற்றங்கரை வரை இருக்கிறது. நமது மாளிகை மண்ணி ஆற்றங்கரையில் இருக்கிறது. ஒரு முறையேனும் அங்கு சென்றிருக்கலாம். நம்மீது விசுவாசமுள்ள அங்குள்ள குடிமக்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறையாவது உதவி இருக்கலாம். நாம் எதுவும் செய்யவில்லை. இப்பொழுது திடீரென படையெடுப்பதென்றால் அங்குள்ள நிலைமையை அறிய வேண்டாமா? நக்கம்புலரே, நீங்கள் எயினனை அனுப்பியது தவறு. அழகிய பெண்களை பார்த்தால் அங்கேயே பல்லை காட்டிக்கொண்டு நின்று விடுவான். யாராவது பாடிக்கொண்டிருந்தால் தானும் உடன் சேர்ந்து பாடத் தொடங்கி விடுவான். அவனை அனுப்பினீர்களே என்றார். நக்கம்புல்லன் உடனே மறுமொழி கூறவில்லை. கடலில் இருந்து வரும் செய்தியின் மீதே அவருடைய கவனம் இருந்தது என்றாலும் எயினனை பற்றி மன்னர் குறை கூறியதை மட்டும் அவரால் ஏற்க முடியவில்லை. அவனுக்கு இசை ஞானம் இருப்பதால் தான் அனுப்பினேன். தஞ்சை பகுதியில் கலைஞர்கள் அதிகம். எயினன் தன் இசைத்திறமையால் மக்களிடம் நெருங்கி பழக முடியும். மேலும் எயினனின் முகராசி அவன் பெண்களை கவர்ந்து விடுவான். வேறு என்ன வேண்டும்? ஓர் ஒற்றன் எளிதில் வேற்று நாட்டில் நடமாட என்றார். ஸ்ரீ வல்லபனால் அவரது கூற்றை ஏற்க முடியவில்லை. ஒற்றர்களின் கருத்தும் கிடைக்காமல் குதிரைகளும் இல்லாமல் வடக்கு நோக்கி படையெடுப்பதில் ஆபத்து இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அபராஜித பல்லவனுக்கு உதவியாக விஜயாலயன் வரமாட்டான் என்பது என்ன உறுதி என்று கேட்டார் ஸ்ரீ வல்லபன். அபராஜிதவர்மனுக்கு செய்தி எட்டி அவன் வரும் முன்பே நமது படைகள் நந்திபுரத்து கோட்டையை பிடித்துவிடும் என்றார் நக்கம்புல்லன். மணியாற்றங்கரைக்கும் நந்திபுர கோட்டைக்கும் எவ்வளவு தொலைவு? ஸ்ரீவல்லபன் கேட்டார். மிக அருகில்தான், மிகவும் எளிதாக கூறினார் புல்லன். அவ்வாறு இருக்கும்பொழுது இவ்வளோ காலம் நாம் அந்த கோட்டையை எவ்வாறு கைப்பற்றாமல் விட்டோம்? மன்னர் கேட்டார். நந்திபுரத்து கோட்டை மிக பலம் வாய்ந்தது. இப்பொழுது மட்டும் அந்த பலம் எங்கு போனது? அபராஜிதன் தெற்கு எல்லையை கவனிப்பதில்லை. பாறைகளை அடுக்கி கோவில்கள் கட்டுவதில் முனைந்துள்ளான். பல்லவ நாடே கலகலத்திருக்கிறது. நாம் மிக விரைவில் போரில் இறங்க வேண்டியதுதான். அதனால தான் குதிரைகளை எதிர்பார்க்கிறோம் என்று கூறி மீண்டும் கடற்கரையை நோக்கினார் புல்லன். 1000 குதிரைகளும் ஒரே மரக்கலத்தில் வருகின்றன? ஸ்ரீவல்லபன் கேட்டார். சோனகர்கள் மிகுந்த திறமைசாலிகள். 10 களங்களுக்கு மேல் வருகின்றன. ஒவ்வொரு களத்திலும் 100 குதிரைகள் ஏற்றப்பட்டிருக்கும். வழியில் இறந்து போனவை போக மீதிதான் விற்பனைக்கு, புல்லன் கூறினார். அப்படி என்றால் 1000 குதிரைகள் நமக்கு கிடைக்காதா? ஸ்ரீவல்லபன் கேட்டார். புல்லன் தலையசைத்தார். ஆனால் 1000த்திற்கும் விலை கொடுக்க வேண்டும். என்ன செய்வது? இனி பாண்டிய நாட்டிலேயே குதிரை வளர்க்க வேண்டும். இல்லாவிடில் சோனகர் கருணையில்தான் நாம் வாழ வேண்டும், புல்லன் வேதனையுடன் கூறினார். குதிரைகளை இறக்கிய பிறகு பணம் தர மறுத்தால்? ஸ்ரீவல்லபன் கேட்டார். புல்லன் நகைத்தார். நம்மை விட சோனக வணிகர்கள் கெட்டிக்காரர்கள். கரை இறங்குவதற்கு முன்பே பாதி பணம் வாங்கிவிடுவார்கள். கடைசி களத்து நின்று இறங்கும் முன்பே மீதியையும் வாங்கிவிடுவார்கள். பேச்சுக்கு மாறுதலாக நடப்பதாக தெரிந்தால் களங்களிலிருந்து குதிரையை இறக்க மாட்டார்கள். களம் திரும்பி போய்விடும். நமது நாட்டை பற்றி அவர்களுக்கு தெரியும். மிகவும் கவனமாக இருப்பார்கள் என்றார். அப்படியானால் என்ன செய்யலாம்? ஸ்ரீவல்லபன் கேட்டார். நாம் ஏமாற்றிவிட்டோம் என்பதை அறிந்தே சோழ நாட்டினருக்கு குதிரைகளை விலை பேசிவிட்டனர். நாம் சும்மா விடுவோமா? பரிகள் ஏறி வரும் களத்தை நமது கடற்படை வழியிலேயே மடக்கிவிடும். பாருங்கள் நடக்கப் போவதை என்றார் புல்லன். இரவு கழிந்து காலை புலர்ந்து பகல் நடந்து இரவு வரும் சமயத்தில் படகொன்று கடற்கரை நோக்கி வந்தது. மீன்கொடி வீரர்கள் படகில் இருந்தனர். புல்லன் மகிழ்ச்சியால் கூத்தாடினார். படகை பார்த்தவுடனேயே இப்படி துள்ளுகிறீர்களே ஏன் என்று கேட்டார் ஸ்ரீவல்லபன். சோனகர்கள் களம் சிக்கிவிட்டது, அதனால் துள்ளுகிறேன். எப்படி அறிந்தீர்கள்? படகில் வரும் வீரர்கள் நமது கடற்படையை சேர்ந்தவர்கள். ராமேஸ்வரம் அருகே தங்கியிருந்த களத்தில் இருப்பவர்கள். அதனால் சோனகர்கள் களம் சிக்கிவிட்டால் உடனே வந்து செய்தி தெரிவிக்குமாறு கட்டளையிட்டிருந்தேன். இதோ அவர்கள் வந்துவிட்டார்கள். அதனால் குதிரைகளை ஏற்றி வந்த களம்
நம் வசம் என்பது தெரிந்துவிட்டது என்றார் பெருமிதத்துடன் நக்கம்புள்ளன். ஸ்ரீவல்லபன் முகத்தில் நம்பிக்கை ஒளி பரவியது. வீரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டறிவோம் என்றார் மன்னர். புல்லன் கூறியது போலவே நடந்தது. சோனகர் களங்கள் ராமேஸ்வரம் தீவை தாண்டி செல்ல முனைந்தன. பாண்டியர்கள் படைக்கலமும் பின்தொடர்ந்தது. தொண்டித்துறைக்கு அருகே அவை நங்கூரம் பாய்ச்சுவதாக தோன்றவில்லை. மேலும் வடக்கு நோக்கி சென்று கொண்டிருந்தன. காற்றும் சாதகமாக வீசவே விரைந்து சென்று கொண்டிருந்தன. ஒன்றன் பின் ஒன்றாக 10 களங்களும். சோனகர்கள் களங்களை செல்லவிட்ட பிறகு பாண்டியர் கடற்படை பின்தொடர்ந்தது. தொண்டியை தாண்டியவுடன் சோனகர்கள் களத்திலிருந்த களபதி பெருங்களம் ஒன்று தங்கள் களத்தை பின்தொடர்ந்து வருவதை கண்டான். சிறிது தொலைவு சென்றவுடன் 2 பெரும் படகுகள் தங்கள் களத்தை நெருங்குவதையும் கண்டான். களத்தின் மிக அருகே வந்ததும் படகிலிருந்து கயிறு ஒன்று வீசப்பட்டது. நூல் ஏணி போன்ற அந்த கயிறு சோனகர்கள் மரக்களத்தின் பக்கமாக பிணைந்தது. இருவர் நூல் ஏணி வழியாக களத்தின் மேல் தளத்திற்கு விரைந்தனர். களபதியை அவர்கள் சந்தித்து தாங்கள் பாண்டிய மன்னர்களின் தூதுவர்கள் என்றும் உடனே குதிரைகளை ஏற்றி வந்த களங்களை தொண்டித்துறைக்கு திருப்புமாறு கூறினர். குதிரைகள் சோழ மன்னருக்கு விற்கப்பட்டு விட்டன. அதனால் தொண்டிக்கு களத்தை திருப்ப வேண்டிய அவசியமில்லை என்று களபதி அலட்சியமாக மறுமொழி கூறினான். அந்த செய்தியை எமது மன்னரிடம் வந்து தெரிவித்து விடுங்கள் என்றனர் வீரர்கள். மதுரைக்கு வந்து தெரிவிப்பதா? ஆகாத காரியம் என்று களபதி மறுமொழி கூறினான். இல்லை இல்லை, அவ்வளோ சிரமம் தங்களுக்கு வேண்டாம். தொண்டித்துறையில் தங்களுக்காக மன்னர் காத்திருக்கிறார் என்றனர் வீரர்கள். பாண்டியர்களுக்கு நாங்கள் குதிரை விற்பதாக இல்லை என்றான் களபதி. எங்கள் மன்னர் வாங்குவதாக முடிவு செய்துவிட்டார். வேறு குதிரைகள் கொண்டு வருகிறோம். இவை சோழ மன்னருக்கு விற்கப்பட்டு விட்டன. எங்கள் அனுமதி இல்லாமல் விற்கலாமா? எங்கள் விருப்பம். நீங்கள் கேட்க உரிமை இல்லை. அந்த உரிமை விவகாரத்தை மன்னரிடம் பேசிக்கொள்ளலாமே. பேசுவதற்கு ஒன்றுமில்லை. மரியாதையாக தெரிவிக்கவே நாங்கள் இங்கு வந்தோம். மிக மரியாதையுடன் உங்களை அனுப்பி வைக்கிறோம். படகேறி திரும்பி செல்லுங்கள். உறுதியாக சொல்கிறீர்களா? எப்பொழுதும் நாங்கள் உறுதி தவற மாட்டோம். நாங்கள் பாண்டியர்கள் அல்லர், உறுதி மீற. களபதி இவ்வாறு கூறியதை கேட்டு படகிலிருந்து வந்த வீரர்கள் நூலேணி வழியாக இறங்கி படகை அடைந்தனர். படகும் கண்ணுக்கெட்டிய தொலைவு சென்று மறைந்தது. பகல் மறைந்து இருள் சூழ்ந்தது. குதிரைகளை ஏற்றி வந்த களங்கள் விரைந்தன. நடுக்கடலில் பேரிருள். திடீரென்று அந்த இருளையும் கிழித்து வெளிச்சமாக்கி சரமாரியாக தீபந்தங்கள் எங்கிருந்தோ பறந்து வந்தன. களங்களின் பாய்கள் மீது குறிபார்த்து வீசப்பட்ட பந்தங்களால் அவை பற்றி எரிய தொடங்கின. களங்களுக்கு தீ பரவாமல் இருக்க அவற்றை அவிழ்த்து கடலில் வீச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தீப்பந்தங்களால் குதிரைகள் சேதமடையக்கூடாது என்பதை அறிந்த பாண்டியர்களின் கடற்படைகள் குறிப்பிட்ட அளவுக்குள்ளேயே பந்தங்களை வீசியதால் தொடர்ந்து தீ பரவவில்லை. சோனகர்களின் களங்களில் மிக பெரும் பீதி ஏற்பட்டது. மற்ற களங்களின் பாய்கள் வெகு விரைவில் சுருட்டப்பட்டன. நங்கூரம் இறக்கப்பட்டது. களங்கள் இருந்த இடத்திலேயே நின்றன. எந்தவித ஆபத்தையும் எதிர்த்து நிற்க ஆயத்தமாய் இருந்த பணியாட்கள் தங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போரிட களபதியின் கட்டளையை எதிர்பார்த்திருந்தனர். தீப்பிழம்புகள் பாய்வது நின்றுவிட்டன என்பதை கவனித்தீர்களா என்று களபதியை நோக்கி கேட்டான் காவல் பணியாட்களில் முதன்மையாக இருந்தவன். அதனால் என்று அவனை கூர்ந்து நோக்கினான் களபதி. கட்டளை இடுங்கள், தாமதிக்கக்கூடாது. கடலில் நீந்தி கொள்ளையர் கப்பலை உடனே சென்று தாக்குவோம். நிதானம் தேவை. காரியம் மிஞ்சிவிடும். ஒரே ஒரு களம்தான். நாங்கள் வீழ்த்தி விடுவோம். இல்லை, வந்திருப்பது ஒரே ஒரு களம் என்று சொல்ல முடியாது. ஒன்றுக்கு மேற்பட்டிருந்தால் இந்நேரம் மற்ற களங்களின் மீதும் பந்தங்களை வீசியிருப்பார்களே. களங்களை கொளுத்துவது அவர்கள் நோக்கமாயிராது. சற்று பொறுப்போம். வேறு களங்கள் இருந்தால் அதற்குள் வந்துவிடும். பொழுது புலரும் வரை அமைதியாக இருப்போம். களத்தில் பறக்கும் கொடியை அறிந்து கொள்ள வேண்டும். வேறு யாராக இருக்க முடியும்? பாண்டியர்களாகத்தான் இருக்க முடியும். அப்படி முடிவு செய்துவிட முடியாது. கடற்கொள்ளையர்களாகவும் இருக்கலாம். களபதியின் நிதானமான உத்தரவு காவல் பணியாட்களின் தலைவனுக்கு சற்று எரிச்சலை அளித்தாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் களபதி அவ்வாறு கூறுகிறார் என்பதை உணர்ந்து கொண்டான். கீழ் திசையில் ஒரு சிறு புள்ளி போல் தெரிந்த கதிரவனின் ஒளிவட்டம் மெல்ல மெல்ல தோகை விரித்தது போல் விரிந்தது. மேகக்கூட்டங்களின் மறைவில் இருந்தாலும் செம்பொற்குழம்புகள் பீரிட்டு பிரவகிக்க தொடங்கியதால் கருநீல வானத்து மங்கை மஞ்சள் பூசி கொண்டாற் போல எழிற்கோலம் பூண்டாள். அவள் கடலிலே நீந்தி மிதப்பது போல் கருநிறம் பொன்னிறமாகியது. ஆ, அதோ பார் என்று கூறினான் களபதி. அனைவரும் பார்த்தனர். மிக அருகே இருந்த அந்த பெரிய களத்தில் மீன் கொடி பறந்து கொண்டிருந்தது. சோனகர்கள் களத்தை நோக்கி படகு ஒன்று வந்தது. அதிலே இருந்து பரபரப்புடன் களத்தின் மீது ஏறியவர்கள்
மற்றொரு களம் நெருங்கி வந்து கொண்டிருப்பதை தெரிவித்தனர். நான் நினைத்தது சரியாகிவிட்டது என்றான் களபதி. தாங்கள் என்ன நினைத்தீர்கள்? நம்மை இருபுறமும் பாண்டியர் களங்கள் சூழும் என்று நினைத்தேன். நம்மால் அந்த இரு களங்களையும் முறியடிக்க முடியாதா? முடியாது. ஏன்? அவர்கள் நம்மை தாக்குவதற்கு ஆயத்தமாக தேர்ந்தெடுத்த வீரர்களுடன் வந்திருப்பார்கள். குதிரைகளை அபகரிப்பது அவர்கள் நோக்கமாயிராது. சோழ நாட்டுக்கு குதிரைகளை கிடைக்காமல் செய்வது அவர்களுடைய முதல் நோக்கமாயிருக்கலாம். நமது களங்களை தாக்குவதால் குதிரைகள் இறந்து விடுமே. குதிரைகளுக்கு சேதம் வராமல் தாக்குவதும் அவர்கள் நோக்கமாயிருக்கலாம். நம்மை பயமுறுத்தி பணிய வைப்பது அவர்களின் திட்டமாயிருக்கலாம். பணிய போகிறோமா? அதை நேற்றே அவர்களிடம் சொல்லியிருக்கலாமே. அதைத்தான் நான் முடிவு செய்ய வேண்டும். பணிவதால் உள்ள சாதக பாதகங்கள் என்ன? பணியாமல் நமது முழு பலத்தை கொண்டு பாண்டியர்களுடைய களங்களை தாக்கினால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை யோசிக்கிறேன். பாண்டியர்களிடம் பலமிக்க கடற்படை இருப்பது தெரியாது. எவ்வளவு நேரம் யோசிப்பீர்கள்? கட்டளையிட்டிருந்தால் நாங்கள் அந்த மரக்கலங்களை நோக்கி சென்றிருப்போம். ஒவ்வொரு கணமும் நமக்கு பாதகமாகலாம். இது என் கருத்து. உன்னுடைய முட்டாள்தனமான கருத்துக்கு நன்றி. நமது களத்திலுள்ள குதிரைகளின் மதிப்பு தெரியாமல் பேசுகிறாய். குதிரைகளை நாம் யாருக்கும் விற்கவில்லை. நம்மிடமுள்ள உணவுப் பொருட்களும் ஒரு வாரத்திற்கு மேல் வராது. தந்திரத்தால் நமது வியாபாரத்தை லாபகரமாக முடித்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அடிப்படைய போகிறீர்களா? வியாபாரத்தில் விட்டுக் கொடுப்பது பணிந்து போவதல்லடா முட்டாள். அதிகமாய் வாதிராதே. போ, உன்னுடைய இடத்திற்கு போ. அதோ வருகின்றதே படகு. அதில் வரும் பாண்டிய வீரர்களுக்கு முதலில் மறுமொழி கூறு. களபதி சிரினான். அவன் சுட்டிக்காட்டிய திசையில் படகுகள் வந்து கொண்டிருந்தன. அப்படகுகளில் வந்த பாண்டிய வீரர்கள் சோனகர் மரக்கலங்களை நெருங்கியவுடன் படகில் இருந்த பாண்டிய கடற்படை தலைவர் களபதியை கீழே இறங்கி வருமாறு கட்டளையிட்டார். களபதி மௌனமாக நூலேணியின் வழியே இறங்கினான். நக்கம்புள்ளன் எதிரே நின்ற களபதி சோர்ந்து காணப்படாததால் உறுதியுடன் இருப்பது தெரிந்தது. நக்கம்புள்ளனின் திறமையை பாண்டிய மன்னர் ஸ்ரீவல்லபன் பாராட்டினார் என்றாலும் வழிமறுத்து குதிரையை கொள்ளையிட்டோம் என்ற பெயர் நமக்கு வரக்கூடாது. உடனே குதிரைக்குரிய விலையை கொடுத்து விடுவோம் என்றார் மன்னர். கொடுத்து விடலாம் என்றார் புள்ளன். நமது கருவூலம் அவ்வளோ வறண்டு விட்டதா? வறட்சி என்று சொல்ல முடியாது. ஒரே நாளில் செலவிட்டு விடுவது இந்த சூழ்நிலையில் நம்மை மிகவும் பாதிக்கும் என்பது என் கருத்து. எப்படி? உடனே நாம் வடக்கு நோக்கி படையெடுக்கப் போகிறோம். நமது திட்டம் மகத்தானது. நமது படைகள் ஒரே சமயத்தில் காவிரியை கடக்கப் போவதில்லை. ஆமாம், நாம் பேசி முடிவு செய்த திட்டம் தானே. நமது படைகள் பாடி இறங்கி வரும்பொழுது அவர்களுக்கு உணவு தேவை. அதற்கான நிதியை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரே மூச்சில் காவிரியை தாண்டி மண்ணி ஆற்றங்கரைக்கு சென்று அங்கிருந்து தஞ்சைக்கு சென்று விட்டால்? மன்னர் பிரானே, அவ்வளோ எளிதென்று பல்லவர்களுக்கு படையெடுப்பு செய்தி செல்லாமல் தடுத்து நிறுத்த வழிவகுத்துள்ளேன். மேற்கே கங்கர்களிடமிருந்து தாக்குதல் வந்தால், அவர்களுடன் சோழர்களும் சேர்ந்து கொண்டால், அதனால் நமது படைகளை ஒரே சமயத்தில் நடத்தி செல்ல வேண்டாம். மணி ஆற்றங்கரை மாளிகையை அடைவோம். நந்திபுரத்து கோட்டையை தாக்குவோம். பிறகு திட்டங்களை பரிசீலனை செய்து கொள்வோம் என்று நக்கம்புள்ளன் கூறியதை ஸ்ரீவல்லபன் ஏற்றார். ஆனால் அடுத்து அவர்களுக்கு கிடைத்த செய்தி நக்கம்புள்ளனையும் பாண்டிய மன்னரையும் மீண்டும் சிந்திக்க வைத்தது. எயினன் சோழர்களிடம் சிக்கொண்டு விட்டான் என்ற செய்தி கேட்டு முதலில் அதிர்ச்சியடைந்தவர் புள்ளன்தான். நான் கூறியது சரியாகிவிட்டது, பார்த்தீர்களா புள்ளரே? எயினன் எதிரிகளிடம் சிக்கிவிட்டான் என்றார் மன்னர். புள்ளன் மௌனமாயிருந்தார். பிறகு, எயினன் அதிக நாள் தஞ்சை சிறையில் இருக்க மாட்டான். எப்படியாவது தப்பி வந்து விடுவான். நாம் முடிவெடுத்தபடி நாள் பார்த்து படைகளை நடத்தி செல்வோம். எயினன் நம்முடன் வந்து சேர்ந்து கொள்வான் என்றார். தஞ்சை பகுதி நிலவரம் அறியாமல் நாம் நுழைவது சரியல்ல புள்ளரே. யோசித்து செயல்படுங்கள் என்றார் மன்னர். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி நான் அடுத்த பாகமாக உங்களுக்கு போடுறேன். இன்னும் 7 அத்தியாயம் படிக்க வேண்டியிருக்கு. அதையும் சேர்த்து போட்டாக்கா ரொம்ப லென்த்தி ஆகிடும். அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த பாகத்தை நான் ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லி நான் லிங்க் அனுப்பியிருந்தேன். யாருமே ஜாயின் பண்ணல. ஸோ விருப்பப்பட்டவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் யூடியூப்பில் சிலத்தை நான் ஷேர் பண்ண முடியாது. அதை நான் என்னுடைய சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் விருப்பப்பட்டவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி.